அப்படின்னா இன்னர் ஆர்கன்ஸும் வெளியில் இருக்கிற அவுட்டர் ஆர்கன்ஸும் சேர்ந்தது தான் உடம்புன்னு சொல்கிறோம். இந்த கையை வச்சு உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸை என்ன பண்ண முடியாது, ஆக்டிவேட் பண்ண முடியாது, இயக்க முடியாது தானே. இந்த வெளியில் இருக்கிற கைகளை வச்சு உள்ளே இருக்கிற ஹார்ட்டையோ லிவரையோ லங்ஸையோ என்ன பண்ண முடியாது, செயல்பட வைக்க முடியாது. அப்படின்னா புரியுது தானே. அப்போ இதுக்கு வெளியில் செய்கிறதுக்கு தான், இதுக்கு வெளியில் ஏதாவது இப்போ இந்த டேபிள் நவுத்தி வைக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம், அதுதான் இதுக்கு வாய்ப்பு. தவிர இதை வச்சு என் உள்ள ஹார்ட்டையோ லங்ஸையோ லிவரையோ என்னால் எதுவும் செய்ய முடியாது. ஓகேவா? அதே மாதிரி மனம் அப்படிங்கிறதுக்கு 2 பார்ட். இந்த மனசு அறிவும் புரிஞ்சிக்கிறதுக்கு தான் வேறன்னு சொன்னோமோ தவிர உடம்புனா 2 ஒன்று தானே. இப்போ நான் ஏன்னா சிலர் என்ன நினச்சிக்கிறோம், அறிவுன்னா அது ஏதோ வேற, மனசுன்னா அது ஏதோ வேற இல்லை. மனசும் அறிவுமே ஒன்று தான். இப்போ எப்படி இன்னர் ஆர்கன்ஸுக்கு நம்ம என்ன அதை அது நேச்சுரலாக செயல்படுது, அந்த மாதிரி மனசுங்கிறது எப்படி செயல்படுது, நேச்சுரலாக செயல்படுது. இந்த அறிவுன்றது இங்கே மனசில் வெளிப்பட்டதை தான் இந்த அறிவு என்ன பண்ணுது, இன்னது வெளிப்பட்டுதுன்னு தெரிஞ்சுக்குது. இன்னும் சொல்லணும்னா உள்ளுக்குள்ளே இங்கேருந்து டீ குடிக்க போகலான்னு ஒரு கமெண்ட் வந்த வாட்டி தான் நாம் எழுந்து நடந்து போய் டீ குடிக்கிறோம். சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இப்போ முதல்ல எது சொல்லுது, மனசு உள்ளுறுப்புன்னு கூட சும்மா நம்ம இதெல்லாம் புரிஞ்சிக்கிறதுக்காக தான் பேசுகிறோம். புரியுதா? உள்ளுறுப்பு வெளியுறுப்புன்னு ரெண்டாக, அதாவது மேட்ரு என்னங்கிறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் சொல்கிறோம். உள்ளே சொல்லுது, வெளில செய்கிறோம். வெளியில் செய்கிறோமான்னு சொன்னோன்னா கைகால் இலைக்கு போய் நீங்கள் அந்த டீ குடிக்கிறது அது ஒரு வேலை செய்யுது. அது மாதிரி மனசில் என்ன அப்படின்னு கேட்டால் இதை மனசுன்னு வச்சுக்கிறோம். இது என்னன்னு வச்சுக்கிட்டோம், அறிவு. மனசோட அதாவது என்ன சொன்னோம், மனசு அப்படின்னு ஒரு கோடு போட்டோம்னு வச்சுக்கிங்க. இது மனசு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக என்னன்னு சொல்கிறோம், இன்னர் ஆர்கன்ஸ் மாதிரி. இதோட எண்டு என்னன்னு சொல்லுவீங்க, அதுதான் உள்ளுறுப்பு. என்னன்னு சொல்கிறோம், அதையும் உடல்னு தான் சொல்கிறீங்க. வெளியில் புற செயலுக்கு பயன்படுத்துறத வெளியுறுப்புன்னு சொல்லிக்கிறீங்க, உள்ளே இருக்கிறத மனம்னு சொல்லிக்கிறோம். கரெக்ட்? இதை புரியுது இல்லையா? அது மாதிரி மனமும் அறிவும் நாம் பிரித்து புரிஞ்சிக்கிறதுக்காகத்தான் மனசு வேற அறிவு வேறன்னு சொல்கிறோமோ தவிர ரெண்டுமே என்ன, மனசுக்குள்ள அதாவது மனசுக்குள்ளே வெளிப்படும் போது அது மனம். அது இங்கே புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு மேலே என்னன்னு அதுக்கு மேலே வெளியில் செயல் செய்யும் போது அதுவே என்ன ஆகிடுது, அறிவாயிடுது. மனசுங்கிற ஃபார்ம் தான் அடுத்ததாக என்ன சேஞ்ச் ஆகிடுது, அறிவுங்கிறதா எடுத்து செயல்படுறதுக்கு போகிறது தான் இதுதான் இப்போ. அதனால் 2 இருக்கிறதாக நம்ம என்ன பண்ணிக்க தேவையில்லை, கன்ஃபியூஷன் பண்ணிக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் நான் இப்போ கிளியர்ட்டாக சொல்லிட்டேன். இப்போ காத்தால் நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத சும்மா ஒரு சம்மரைஸ் பண்ணி அப்படி ஒரு லைட்டாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நாம் என்ன சொன்னோம், மனசு எப்படி செயல்படுது அப்படின்னு புரிஞ்சிக்கிறதுக்கு உடலை வச்சு நம்ம மனசை புரிஞ்சிக்கலாம். மனம் எப்படி செயல்படுதுன்னு புரிஞ்சிக்கிறதுக்கு பேர் தான் என்னங்கன்னு சொன்னோம், ஞானம்னு சொன்னோம். மனசு எப்படின்னு செயல்படுவதை தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் ஞானம். அதை எப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் காத்தால் பார்த்த வகுப்பு. அப்படி தான் அதுதானே பார்த்தோம். அப்போ என்ன பண்ணுறோம், மனசு எப்படி செயல்படுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா மனத்துக்கு வடிவம் இல்லை, அதுக்கு எதை வச்சு பார்த்துக்கலான்னு சொன்னேன், உடம்பை வச்சு. மனசுக்கு ஸ்ட்ரக்சர் இல்லாததுனால உடம்பு செயல்படுறதை புரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி தான் மனசு செயல்படுதுங்கிறத நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு தெரிஞ்சுக்கிறதுக்காக உடம்பை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம். உடம்புல 2 வகையான ஃபங்க்ஷன் இருந்துச்சு. என்ன ஃபங்க்ஷன் இல்லை, நீங்கள் பேசணும், நானே சொல்லிட்டு இருக்கிறதுக்கு. இன்வாலண்ட்ரி, வாலண்ட்ரி. இன்வாலண்ட்ரிங்கிறது நம்ம முயற்சி இல்லாமல் நேச்சராக நடக்குது, அது என் மனசு மாதிரி. வாலண்ட்ரிங்கிறது என் கைகால்களை வச்சு வெளியில் வேலை செய்கிற மாதிரி. என்னால் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் என்னுடைய இன்னர் ஆர்கன்ஸ் நான் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி மனசுங்கிறதும் 2 டைப்பில் செயல்படுது. ஒன்று எப்படி செயல்படுது, அன்கான்சியஸாக என்ன வேணாலும் அது உள்ளேருந்து என்ன பண்ணும், வெளிப்படுத்தும். ஏதோ ஒரு எண்ணத்தையோ உணர்வையோ எதையோ ஒன்று
வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அதில் வந்து கெட்ட எண்ணம், நல்ல எண்ணம், கோபம், பயம், வெறுப்பு, கவலை அப்படின்னு எந்த கேட்டகரிஸாவது அதில் இருக்கா? அதுக்கு வந்து தரம் பிரிக்கிற, கேட்டகரிஸ் பிரிக்கிற நாலேஜ் அதுக்கு கிடையாது. நீங்கள் இது புரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம இதெல்லாம் எதுக்கு இன்னும் இது டீப்பாக இதிலிருந்து தான் நம்ம எல்லாமே போகிறதுனால தான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுவார். இப்போ என்னன்னா, இது நல்லது, இது கெட்டது, இது தப்பு, இது ரைட்டு, இதெல்லாம் குட், இதெல்லாம் பேட் அப்படின்னு மனசுக்குள்ள ஏதாவது டுவாலிட்டி இருக்கா? நத்திங். புரியுதுங்களா? அது எதுனாலும் அதுக்கு பேர், அதனால என்ன சொல்கிறாங்க, ஹேப்பனிங். ஹேப்பனிங்னு என்னென்னா அது வந்து நேச்சுரலாக நிகழுது, அவ்வளோதான். அதில் வந்து எதுவும் ஏன், எதுக்கு, ஏன் இப்படி தோணுச்சு அப்படின்னு கேட்க முடியுமா? ஏன் எனக்கு இப்படி ஒரு, எனக்கு ஏன் இப்படி ஒரு உணர்வு வந்துச்சு, எனக்கு ஏன் இப்படி ஒரு ஃபீலிங் வந்துச்சு அப்படின்னு நம்ம கொஸ்டின் பண்ண முடியுமா? அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. வந்த வாட்டி இது என்ன தெரிஞ்சுக்கும், எனக்கு இப்படி ஒரு ஃபீலிங் வந்துருக்குது, எனக்கு இப்படி ஒரு தாட் வந்துருக்குது, அப்படி தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுமோ தவிர, அடுத்தது எனக்கு இப்படி தான் ஒரு ஃபீலிங் வர முடியும், இப்படித்தான் ஒரு எமோஷன் வர முடியும்னு நம்மளால் சொல்ல முடியுமா? நீங்கள் இருக்கிறீங்க, எனக்கு அடுத்ததெல்லாம் இந்த மாதிரி தாட்ஸ் மட்டும்தான் வரும் அப்படின்னு உங்களால் ஏதாவது கன்ஃபார்ம் பண்ண முடியுமா? இதெல்லாம் எதுக்குன்னா, இதெல்லாம் முடியாதுங்கிறது நீங்கள் எல்லா வகையிலும் முடியாதுங்கிறது தான் நம்ம இப்போ எது முடியாதுங்கிறது நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ இப்படிலாம் வந்து நம்ம வந்து பிரித்து பார்த்துட்டோம். ஸோ மனசு என்பது இயற்கையான ஒரு இயக்கம். அது எப்படி நேச்சுரலாக பஞ்சபூதங்கள் செயல்படுதோ அது மாதிரி 5 பூதம்னு சொல்கிற மாதிரி இது எத்தனாவது பூதம்? 6வது ஒரு பூதம், அவ்வளோதான். அது எப்படி எதுவுமே நேச்சுரலாக சுதந்திரமாக செயல்படுதோ அதே போல் இந்த மனம் என்கின்ற பூதமும் இயற்கையாக செயல்பட்டு இருக்கு. இதை வந்து அறிவு புரிஞ்சுக்குது. இவ்வளோதான் மேட்ரு. புரிஞ்சுக்கிட்டோட இதுவரை தான் நம்ம வந்து பேசியிருக்கோம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இதெல்லாம் சொல்லிவிட்டு டாக் ஸ்டோரின்னு சொல்லிட்டு ஒன்று நாம் சொன்னோம். வேட்டை நாயின்னு ஒரு கதை சொல்லி எப்படி வேட்டை நாய் வந்து புரிஞ்சுக்கிச்சு. வேட்டை நாய்னா யாருன்னு சொன்னேன்? என்னுடைய அறிவு தான் வேட்டை நாய். மனம், மனம் எதாவது கண்ணாடி மாளிகைங்கிறது என்னுடைய மனம், கண்ணாடி மாளிகைங்கிறது என்னுடைய மனம். ரிஃப்ளெக்ஷன், பிரதிபலிப்புங்கிறது என்ன? மனசில் ஏற்படுற எண்ணங்களும் உணர்வுகளும். என்ன கண்டுபிடிச்சிச்சு? இன்னசென்ட், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. மனம், அதை எதுவுமே நம்ம என்ன பண்ண முடியாது. மனத்தை நம்மளால், நம்ம எல்லாருமே அறிவாளிகள், எதாவது செய்ய முடிஞ்சா? நாம் அதுக்கு ஏதாவது வழி பண்ணாதான் கூட அவங்க ஒன்றும் ஜெயிக்காது. சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? கள்ளம் கபடமற்ற இன்னசென்ட் ஸ்டேட்டுன்றது அதுதான். நீ என்ன பார்க்குற அதெல்லாம், அதாவது இங்கே இப்படி வெளி பண்ணலாமா, இங்கே இப்படி ஏதோ பேசிக்கிட்டு இருங்க, அப்படி நடந்துக்கலாமா, அதெல்லாம் எந்த, அந்த மாதிரி எந்த சென்ஸுமே இல்லாத ஒரு நான்சென்ஸ் தான். என்ன சொல்லுவாங்களே, நான்சென்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி எந்த சென்ஸுமே இல்லாத ஒரு நான்சென்ஸ் தான் எது? மைண்ட். ஓகேவா? அது என்னன்றத இந்த அறிவு தெரிஞ்சுக்கிறது. அதில் எனக்கு இப்படி ஒரு ஃபீலிங் வந்துருக்குது, இப்படி ஒரு எமோஷன் வந்துருக்குது, இப்படி ஒரு தாட்ஸ் வந்துருக்குது. இது அதுக்கப்புறம் சொன்ன வாட்டி இது வந்து பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது ரைட், ராங், திட் இஸ் குட், திஸ் இஸ் பேட் அப்படின்னுலாம் தரம் பிரிக்கிறது யார்? இவர் தான் ஹீரோ. யார்? இவர் தான். இவர் தான் வந்து இந்த கேட்டகரிஸ் பிரிக்கிற ஒர்க்கெல்லாம் யார் செய்கிறான்னா இவர் தான். ஓகேவா? இவர் இவ்வளோ கேட்டகரிஸ் பிரிக்கிற அறிவுலாம் இருந்தாலும் இவரால் இங்கே என்ன பண்ண முடியாது, நத்திங் எல்ஸ்ன்னு இவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறார். அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் என்னன்னு சொன்னோம், ஞானம்னு புரிஞ்சுக்கிட்டோம். இதுவரையிலும் நம்ம புரிஞ்சுக்கிட்டது சாரம் இது. இதில் யாருக்கும் எந்த குழப்பமும் இல்லையே. இது எதுக்குன்னா, ஜஸ்ட்டு நம்ம திரும்ப ஒரு ரினியூவல் பண்ணிவிட்டு நம்ம போனால் தான். இப்படி தான் சொல்லி நம்ம இன்ட்ரோல் விட்டோம், பார்ட் ஏன்னு முடித்தோம். இப்போது ஆமாம், அது எதுக்கு சொன்னேன்னா, ஃபஸ்ட்டே ஒன்றுன்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குங்கிறதுக்கு தான் வேறேன்னு காமிச்சிட்டு அதாவது
அது செயல்படுறதுக்கு செயல்படும் மனதிற்கு பேர் அறிவுன்னு வச்சுக்கோம். இப்படி சொன்னால் இப்படி புரிஞ்சுக்கலாம். அதாவது செயல்படும் மனதுக்கு பேர் அறிவுன்னு பேர். உள்ள நேச்சுரலாக தோன்றதுக்கு பேர் என்னன்னு வச்சுக்கிறோம், மனம்னு வச்சுக்கிறோம். அது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகணுங்கிறது தான் மனம் அறிவுன்னு கேட்டகரைஸ் பண்ணிட்டோம். ஆனால் ரெண்டுமே ஒன்று தான். இதுவே தான் இதுவாக மாற்றம் அடையும். ஓகேங்களா? என்னங்க எப்படி வேணால் வச்சுக்கலாம். வேறு செடி மேலே இதில் பூமிக்கு கீழே மனசு, ஏன்னா உள்ள இல்லை, இதை வச்சுக்கலாம். இதை அகம்னு வச்சுக்கலாம். உள்ளே இருக்குது இல்லையா அகம், வெளியில் செயல் செய்கிறதுனால அதை என்னன்னு வச்சுக்கிறோம். அப்படி ஒரு டைப், அப்படி ஒரு ஆர்டிக்கிளே நமக்கு இருக்குது. நம்ம உள்ளுக்குள்ளே யோசிக்கிறதுக்கு பேர் என்னங்க, அது அகம், இன்னர். ஓகேவா? வெளியில் செய்கிறதுக்கு பேர் அவுட்டர், புறம். இந்த அறிவுலாம் எங்கே இருக்குது? இன்னரில் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதோட தான் நம்ம பேசிக்கிறோம். அது எப்படி ஆக்ஷன் பண்ணுதுங்கிறத தான் நம்ம இப்போ இனிமேல் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? ரைட். இதெல்லாம் ஒன்றும் குழப்பம் இல்லையா? நல்லா புரிஞ்சுதா? சரி. அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் ரெண்டு சொல்கிறேன். அது என்னன்னு புரிஞ்சால் இன்னும் கிளியராக நமக்கு என்னன்றது புரிஞ்சிடும். பார்த்துடலாமா? நாம் காத்தால் அதேமாதிரி எக்ஸாம்பிள் ரெண்டு சொன்னதை மறந்துட்டேன். ஒன்று என்ன சொன்னோம், டாக்கிங் டாம் ஒன்று வச்சு சொன்னோம். இன்னொன்று என்ன சொன்னோம், தண்ணியில் இது போட்டு ஸ்டிர் பண்ணி ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், டாக்கிங் டாமை என்ன பண்ணோம், பேசாதுன்னு சொன்னால் கூட பேசுன்னு சொன்னாலும் பேசிச்சு, பேசாதுன்னு சொன்னாலும் பேசிச்சு. அப்போ அதை நிறுத்தத்துக்கு என்ன பண்ணணும்னு கேட்டோம். அது எது பண்ணி நம்ம கண்ட்ரோலில் இல்லை, அதுவாக அந்த வெளியில் ஒன்று ரிஃப்ளெக்ஷன் ஆச்சுன்னா அது என்ன பண்ணும், அது ஏதோ ஒரு சவுண்டை கிளப்பும். அவ்வளோதான். நான் பேசணும் இல்லை, யார் பேசினாலுமே அதுக்கு அது ரெஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கு பிறகு மனசை என்ன படுத்தணும்னு நினச்சோம், தெளிவடைய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், போட்டு ஒரு டம்ளரில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு ஸ்பூனை போட்டு என்ன பண்ணிக்கிட்டே இருந்தோம், கலக்கிக்கிட்டே இருந்தோம். நம்ம கலக்கிறதுக்கு நோக்கம் என்னன்னு நினச்சி கலக்கிட்டு இருந்தோம், தண்ணி தெளிவாகணும் சொல்லி கலக்கிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் புரிஞ்சுக்கிட்டோம், கலக்கி தண்ணியை என்ன பண்ண முடியாது, தெளிவாக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டோம், கை எடுத்துட்டோம். ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிச்சு. இதில் யார் மெயின் ஹீரோவாக இருக்கிறது, ஸ்பூன்ற நம்ம அறிவு. அதில் புரிஞ்சிச்சு இல்லையா? இப்போ அது மாதிரி இந்த உதாரணங்கள்லாம் பார்த்தோம். இப்போ இதனை தொடர்ந்து இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், இதெல்லாம் மனசுக்குள்ளே என் அறிவிற்கு எந்த வேலையும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இவ்வளோ நம்ம பார்த்தது. இப்போ இனிமேல்ட்டு பார்க்க போகிறது, இப்போ அடுத்த கேள்வி, அப்போ அறிவே வேஸ்ட்டா? இப்போ அறிவு ஒன்றும் செய்ய முடியாது தான் இப்போ நம்ம சொன்னது பூரா. இப்போ காத்தாடுன்னு சொன்னது அறிவால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு தான் சொன்னோம். அறிவே ஒன்றும் செய்ய முடியாதுன்னா அப்போ நானே வேஸ்ட்டா? கரெக்டு தானே? இப்போ நம்ம சொன்னவரெல்லாம் அப்படி தானே தோணுச்சு. அறிவே ஒன்றும் செய்ய முடியாதுன்னா இப்போ நான் வேஸ்ட்டா, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னா நான் என்ன, இப்போ என்ன தான் எனக்கு ஒன்றுமே இல்லையா அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது. இல்லை, அப்படி இல்லை. உனக்கு இங்கே மட்டும்தான் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. உனக்கு செய்யறதுக்கு ஸ்கோப் இருக்கிற இடத்துல செய்யணுமோ தவிர செய்ய முடியாத இடத்துல செய்யறது தான் என்ன தப்பு சொல்லு. அதாவது இந்த அறிவால் இங்கே தானே எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்னோமோ தவிர இதை வச்சு அடுத்தது அது திங்க் பண்ணி செயல்படுறதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். திருக்குறளில் ஒரு இருக்குது, செய்யத்தக்க அல்லா செய்யாமையாலும் கெடும் அப்படிங்கிறது. செய்யத்தக்க அல்லா அப்படின்னு என்னென்னா, செய்யக்கூடாத வேலையை செஞ்சால் அது கெட்டு போகும். எது? இந்த அறிவு மனசுக்குள்ளே ஏதாவது செய்கிறேன்னு செஞ்சுக்கிட்டு இருந்தால் அந்த வேலை என்ன ஆகும், அதில் ஒரு ரிசல்ட்டும் வராதுங்கிறத செய்யத்தக்க அல்லா செய்யக்கெடும். முடிஞ்சு போச்சா? செய்யத்தக்க செய்யாமல் யாரும் கெடும்னா என்னென்னா, இந்த அறிவு வச்சுக்கிட்டு நாம் எந்த வேலையுமே வெளில செய்யாமல் சும்மா இருந்தோம்னா எல்லாமே கெட்டு போயிடும். புரியுதுங்களா? இப்போ அறிவு வேஸ்ட்லாம் கிடையாது. அறிவு தான் நம்ம வாழ்க்கையை நல்லபடியாக நம்ம வாழ்கிறதுக்கான அடிப்படையானது. எது? புற செயல்கள் தானே தெரியும்.
புற செயல்களை வச்சு தானே நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு தெரியும். இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியுமா, இல்லை என்ன செய்கிறீங்கிறத வச்சு உங்களை கண்டுபிடிக்க முடியுமா? நீங்கள் உள்ளுக்குள்ளேயே அப்படி உட்காந்துக்கிட்டு அப்படியே இருக்கிறீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுமா? நிஜமாக தெரியாது. நீங்கள் இங்கேருந்து எழுந்துச்சி போனீங்கன்னா எனக்கு தெரியும். பேசுறது பிடிக்கலையா இருந்து எங்கே எழுந்துச்சி போகிறாருன்னு பார்த்து கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அப்போ என்னென்னா செயலைத்தான் நம்மளால் கணிக்க முடியுமோ தவிர உள்ளே என்ன இருக்குது என்ன தோணுதுங்கிறத நம்மளால் ஒருபோதும் கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் விஷயம். இப்போ நாம் என்ன பண்ணோம், இந்த அறிவு எதுக்கு யூஸ் இல்லையான்னு கேட்டால், இந்த அறிவு வச்சு தான் என்னுடைய காத்தால் கண்மொழி நம்ம சொன்னோம்ல, காத்தால் ஆரம்பித்து ராத்திரி வரலாம் அத்தனை வேலையும் எதை வச்சு செய்கிறோம். ஆனால் அது எப்படி செயல்படுதுன்னு நமக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்துச்சு. மனசை வச்சு தான், மனசுங்கிறது அறிவுங்கிறதுக்கு ஒன்றுன்னு சொன்னால் அதை வச்சு தான் செஞ்சோம். அதுக்கு எப்படி செய்கிறதுன்னு நமக்கு தெரியாமல் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம பழசு தெரியாமையே நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம். இவ்வளோ நாள் தெரியாமையே நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம். மனசு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுலாம் தெரில. ஆனாலும் மனசு அத்தனை செயலையும் எதை வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தோம். மனசை வச்சு தான். இப்போ தான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். மனசுக்குள்ளே அறிவு செயல்படாமல் விட்டுட்டா வெளியில் அறிவை நம்ம என்ன கூட செயல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம முதல் முறையாக புரிஞ்சுக்கிறோம். அது எப்படிங்கிறத ஒரு உதாரணம் மூலிமா பார்த்தோம்னா, எப்படி டாக்கிங் டாமோ கண்ணாடி டம்ளரோ ஒரு ஈஸியாக நமக்கு ஒரு கேட்சிங் ஆச்சு இல்லையா, புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. அதே மாதிரி இப்போ இந்த வெளியில் வேலை செய்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். ரைட்? இது என்ன, நம்ம அதிக நேரம் செலவு செய்கிற நேரம் எங்கே, நம்மளை அதிகம் நாம் பயன்படுத்திக்கிற நேரம் இங்கே தான் பார்க்குறோம். தலை சரியாக தான் தீவி இருக்க, துணூறு பட்டை கரெக்டாக இருக்குது, குங்குமம் சரியாக இருக்குது, சேவ் பண்ணியிருக்கிறேன் ஆனால் லைட்டாக தெரியுது தாடி, இப்படிங்கிறதெல்லாம் நம்ம எதை வச்சு பார்க்குறோம். இப்போ நான் கண்ணாடியில் பார்க்குறேன். என்னுடைய என்ன தெரியுது, பிரதிபலிப்பு தெரிஞ்சுக்குது, எனக்கு தெரியுதுல்ல. இதில் ஒன்றும் குழப்பம் இல்லைங்க. நான் என்ன சொல்கிறேன், எனக்கு இப்போ முடி கலந்துக்குது, நான் தலை சீவணும்னா இங்கே சீவணுமா இங்கே சீவணுமா? என்னப்பா மறுபடியும் குழப்பிடுறான்னு ஆரம்பிக்கிறேன். நல்லா கவனிச்சிங்கன்னா தான் புரியும். இது என்னுடைய பிரதிபலிப்பு தெரியுது. நான் எனக்கு தலை கலைஞ்சிருக்குது, இல்லை சேவிங்கே பண்ணுறேன்னு வச்சுக்குவோம். இங்கே எல்லாம் நான் சோப்புலாம் போட்டேன், இங்கே வச்சு பண்ணுறேன்னா இங்கே இருக்கிற என்னுடைய ரிஃப்ளெக்ஷனுக்கு நான் சேவ் பண்ணணும்னா வெளில எனக்கு நான் சேவ் பண்ணிக்கணும். இது என்ன, அப்போ இது என்ன? இல்லை இப்போ நான் சொல்கிறேன், சும்மா உங்களுக்கு எப்படி நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்கன்னு பார்க்குறது தான் கேட்குறேன். இது என்ன, இது என்ன, அப்போ இது என்ன? சூப்பர். இது என்ன? அகம். புறம் தான் நிஜம். நிஜம் மீன்ஸ் என்னன்னா, இப்போ இன்னும் கூட வச்சுக்கலாம், இது மனோரீதியான பகுதின்னு சொல்லலாம், சைக்காலஜிக்கல் பார்ட். இது ஃபிசிக்கல் பார்ட். அப்படின்னா புரியுதா? சைக்காலஜிக்கல் பார்ட்டை பார்த்துட்டு ஃபிசிக்கல் பார்ட்டில் நான் என்ன பண்ணிக்கிறேன், வேலை ஆக்ஷன் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் புரியுதா? இது ஆக்ஷன் தானே. மனசுக்குள்ளே பார்த்தேன், மனசுக்குள்ளே சேவ் பண்ணல. கரெக்டாக? மனசுக்குள்ளே பார்த்துட்டு எங்கே பண்ணுறேன், மனசுக்குள்ளே என்னுடைய பிரதிபலிப்பை பார்க்குறேன். வெளியில் தெரிகிற எனக்கு நிஜத்துக்கு தான் நான் என்ன பண்ணிக்கிட்டேன், சேவ் பண்ணிக்கிட்டேன். அப்படின்னா புரியுதா? இதில் ஒன்றும் குழப்பம் இல்லையா? இப்போ கண்ணாடினா என்ன? எல்லாருமே நீங்களாம் பிரில்லியன்ட்டுன்னு தான் எனக்கு தெரியும். கண்ணாடி தான் மனசு. உள்ளே தெரிகிற ரிஃப்ளெக்ஷனுங்கிறது எண்ணங்கள். ரிஃப்ளெக்ஷனுங்கிறது எண்ணங்கள் தானே. ஃபஸ்ட்டு இருந்தால் என்ன உணர்வுகள்னு தானே பார்ப்போம். வேட்டை நாயும் அதே தானே, அப்படி தானே அங்கே தானே சொல்லிட்டு வரோம். உள்ளே தெரிகிற ரிஃப்ளெக்ஷனுங்கிறது எண்ணங்கள், உணர்வுகள். வெளியில் செய்கிறது
இங்கே பார்க்குது. எது இங்கே வந்து செயலை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்கிறதுக்கு பேர் என்னங்க? திங்க் பண்ணி என்ன பண்ணுறேன்? ஆக்ஷன் பண்ணுறேன், திங்க் பண்ணுறேன். என்னென்னா, ஓ சேவிங் இப்போ பார்த்துட்டேன், கண்ணாடியில் ஃபஸ்ட்டு நான் வந்து மிரர் பார்க்குறேன். பார்த்தோன்னே சேவிங் பண்ணும் போல இருக்குது அப்படின்னு ஒரு தாட் வந்துடுச்சு. சரி ரைட்டு, சரி பிளேடு இல்லை, போய் வாங்கிட்டு வந்துடணும். இதெல்லாம் என்ன? ஆக்ஷன் தான். ஆக்ஷனுக்கான ரெக்யர்மெண்ட்டு, அந்த செயல் செய்கிறதுக்கு தேவையான கமாண்ட். ஆமாம், இப்போ பிளேடு வேணும், சோப்பு வேணும், அதுக்கெல்லாம் இருந்தால் தானே அதை செய்ய முடியும். ஸோ இப்போ என்னன்னா, அதுக்கான வேலைக்கான கட்டளை சிந்தனை, திங்கிங் பண்ணுறோம்ல. இப்போ ஃபஸ்ட்டு கண்ணாடியில் பார்த்தேன், தாடியாக இருக்குதுன்னு மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் அது வந்து கண்ணாடி என்ன பண்ணுச்சு? மனசு வெளிப்படுது, எண்ணமாக ஏப்பா சேவிங் பண்ணாமல் இருக்கடா அப்படின்னு சொல்லிச்சு. அதோட அது வந்து எண்ணம் தான், கிட்டத்தட்ட எண்ணம். அதோட அது வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ சேவ் பண்ணணுங்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன்? பார்க்குறேன், சோப்பு இல்லை, பிளேடு இல்லை, ரேஷர் இல்லை அப்படின்னு பார்க்குறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஓ இதெல்லாம் வாங்கணும், ரைட், போய் வாங்கிட்டு வந்துட்டு பிறகு நான் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணி பண்ணுறது. அதை திங்க் பண்ணணுன்னே அதுக்கு என்னென்ன வேணுங்கிறது திங்க் பண்ணுறோம்ல, அதான் திங்கிங். திங்கிங்னா என்னுடைய செயலுக்காக என்ன 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 செயல் செய்யணுமோ அதுக்காக நான் சிந்திக்கிறேன்ல. இப்போ என்ன எண்ணம்னு தெரிஞ்சு போச்சு. இதை பார்த்தோன்னே சேவ் பண்ணணுன்றது அது வந்து எண்ணம். அதோட அதை எந்த குழப்பமும் இல்லை. அந்த எண்ணத்துக்கு அதோட நின்னா அது சேவிங் ஆகிடுமா? அதுக்கு வந்து என்னென்ன தேவை, அதுக்கு தேவைங்கிறதுக்கான ரெக்யர்மெண்ட்ஸ் பொருள்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு அப்புறம் அதை வச்சு அப்ளை பண்ணி தான் நான் வந்து சேவிங் பண்ணணும். அந்த அந்த வேலையை தூண்டுறதுக்கு பேர் என்னங்க? அந்த செயலுக்கு ஆக்டிவேட்டர் யார்? திங்கிங், சிந்தித்தல். எப்படி சேவ் பண்ணணுன்னு இருக்குது இல்லை, எப்படி வேணால் சேவ் பண்ண முடியுமா? முதல்ல ஈர போடணும், அப்புறம் சோப் போடணும், கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும், அப்போ தான் ஈஸியாக வரும். இப்படி நேராக சேவிங் பற்றி எவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரியான்னு நினச்சிக்கணும். இல்லை, ஒரு இது மாதிரி நீங்கள் மேக்கப் போட வச்சுக்க, எவ்வளோ நேரம் அதுக்கு போடணும் இல்லை. மேக்கப்புன்னு எடுத்தாலும் ஈஸியாக, எவ்வளோ கஷ்டம் இல்லை. அது தொடன்னு எவ்வளோ நேரம் தொடச்சி அப்புறம் அதுக்கெல்லாம் போட்டு அதில் இந்தாண்டு ஓவர் ஆகாமல் இந்தாண்டுக்கு தானே சரியாக இருக்கும். எத்தனை பார்க்கணுமோ பார்க்க வேணாமா? இத்தனையும் பார்க்கணும். அது இதெல்லாம் எதை வச்சு செய்கிறோம்? மனசில் பார்த்துட்டு அறிவை பயன்படுத்தி என்ன நான் அழகுபடுத்திக்கிற அத்தனை வேலையை எதை வச்சு செய்கிறேன்? அறிவு வச்சு செய்கிறேன். இந்த அறிவை வச்சு இங்கே தான் செய்ய முடியாது. மீதி எல்லாமே என்ன பண்ணலாம்? செயல்களும் சிந்தித்தல் எல்லாத்துக்குமே தேவை. எனக்கு எது எதெல்லாம் ரெக்யர்மெண்ட் தேவையோ அதெல்லாம் நான் என்ன பண்ணிக்கலாம், சிந்திச்சுக்கலாம், செயல் செய்திடலாம். அப்படின்னா இப்போ புரியுதா? இப்போ பார்ட் பின்னா என்ன? சிந்தித்தலும் செயலும் பார்ட் பி அப்படின்னு சிம்பிளாக புரிஞ்சிக்கலாமா? பார்ட் ஏன்றது உள்ளுக்குள்ளே இருந்து வெளிப்படுறது என்னன்னு தெரிஞ்சிக்கிறதோட பார்ட் ஏ முடிஞ்சிடுச்சு. அதில் ஒன்றும் குழப்பம் இல்லையா? அதில் இப்போ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இங்கே வந்து உதாரணத்துக்கு ஒரு 5-6 சொல்லுது, நீ ஷேவ் பண்ணு அப்படின்னு சொல்லுது, நீ அழகா இல்லை அப்படின்னு சொல்லுது. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், எதை என்ன வேணும்னு சொல்லுமில்ல. நாம் இப்போ என்ன பண்ணணும்? அழகா இல்லைங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா, இல்லை சேவ் பண்ணிட்டு ஒழுங்காக நம்ம வேலைக்கு போக வேண்டியதுக்கு ஒரு ஒரு பார்த்தா நீட்டாக இருக்குதுங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் பண்ணணுமா? ஒழுங்காக சேவ் பண்ணிட்டு போய் பார்க்க வேண்டிய வேலையை பார்க்கணும். மனசு சொல்லுது நீ நல்லா, நீ வந்து அழகா இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் பண்ணிக்கணுமா? அது ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும். நமக்கு எது நம்ம வெளி உலக வாழ்க்கைக்கு எது எது தேவைன்றது நமக்கு தெரியுமில்ல, தெரியாதா? நம்ம அறிவுக்கு தெரியுமில்ல. எது பண்ணால் நல்லது, எது பண்ணதா தப்புங்கிறது நமக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டே நமக்கே தெரியும். எதெல்லாம் பண்ணால் நல்லது, எதெல்லாம் பண்ணால் தப்புங்கிறது நமக்கு இவ்வளோ நாள் ஏகப்பட்ட ரெக்கார்ட் நம்ம சேர்த்து வச்சுருக்கோமா? வச்சுருக்கலையா? எல்லாமே நமக்கு தெரியும், தெரியாமலாம் இல்லை. அப்போ என்னன்னா, எனக்கு எது என்னுடைய அறிவுக்கு வந்து எதெல்லாம் ரைட்டு எதெல்லாம் தப்பு அப்படிங்கிறது ஆல்ரெடியே நமக்கு தெரியுமா? தெரியாதா? தெரியும் தானே. அப்போ என்ன சொல்கிறேன்னா, உள்ளதான் காமிக்கிறது தப்பு ரைட்டுன்னு பேதம் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லாமல் அது ரெண்டையுமே காமிச்சிக்கிட்டே இருக்கும்.
நாம் வந்து ரெண்டையுமே எடுக்கணுமா, இல்லை எனக்கு வெளியில் உலகத்துக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கணுமா? வெளி உலகத்துக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கணும். தேவையில்லாத வந்து என்ன பண்ணணும்? தேவையில்லாமல் ஒன்று காமிச்சிட்டு இருந்து அதுக்கு என்ன பண்ண தேவையில்லை. அப்படி காமிக்கிறதுனால நம்ம என்ன பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணிக்காம விட்டுட்டா போதும். எது ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் விடணும்? மனசு காமிக்கிறதுக்கு அறிவு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் விட்டுட்டா அது அப்படியே பிரேம் போட்டு உள்ள நிற்குமா? ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ஆயுள் லைஃப் டைம் எவ்வளோன்னு கேட்டால் இப்படிங்கிறதுல 60, இப்படிங்கிறது எவ்வளோ செகண்ட்? இந்த செகண்டில் 60ல் ஒரு பங்கு தான் ஒரு எண்ணத்தோட லைஃப் டைம், ஆயுட்காலம் அப்படிங்கிறது. இப்படிங்கிறத 60ஆக பிரித்தா அதில் எவ்வளோ டைமோ அவ்வளோதான் ஒரு எண்ணத்தோட ஆயுட்காலம். இது நாம் சொல்ல, சயின்டிஸ்ட்டு ப்ரூவிங் பண்ண ட்ரூத். சரியா? அப்போ நம்ம வந்து என்னென்னா, இப்போ நம்ம என்னென்னா நமக்கு தெரிஞ்ச வாட்டி நம்ம என்ன பண்ணலாம், அது நல்லா இல்லைன்னு சொல்லலாம், நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம், எப்படி கூட சொல்லலாம். எனக்கு வெளி உலகத்தை என்ன நான் சரியாக வச்சுக்கிறதுக்கு எது முக்கியமோ அதுக்கான எடுத்து சிந்தனை பண்ணி செயல் பண்ணிக்க வேண்டியது யாரோட வேலை? இதுதானே புறத்தில் செயல்பட வேண்டிய வேலை. அப்படின்னா புரியுதா? கரெக்டு தானே? இப்போ இது புரியுதில்ல? புறத்தில் செயல்படுறதுனா என்னன்னு கேட்டால், எனக்கு இங்கே என்ன கூட வரலாம், நெகட்டிவாகவே எண்ணங்கள் வரலாம். நெகட்டிவாக எண்ணம் வரலாமா வரக்கூடாதா? வரலாம். இங்கே வந்து என்ன சொல்கிறது, நீ அசிங்கமாக இருக்க, பார்க்கவே கன்றாவியாக இருக்கிற அப்படின்னு சொல்லுதுன்னு வச்சுக்குவோம். நான் என்ன பண்ணலாம்? இப்போ என் அறிவு இருக்குது, நான் என்ன பண்ணலாம்? நான் ஒழுங்காக கட்டிங் வெட்டிக்காமல் சேவிங் பண்ணாமல் அசிங்கமாக இருக்கிறேன்னா கட்டிங் வெட்டி சேவிங் பண்ணிக்கலாம். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், சிம்பிளாக ஒரு ஐடியா. இப்போ நான் என் மனசு சொல்லுது நீ நல்லா இல்லை அசிங்கமாக இருக்கிற அப்படின்னு சொல்லிச்சுன்னா நான் என்ன பண்ணால், என்னை ஃப்ரெஷ்ஷப்பாக வச்சுக்கிறதுக்கு, என்னை புத்துணர்ச்சியோடு வச்சுக்கிறதுக்கு நான் ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கலாம்னு செய்யக்கூடாது. இது சொல்கிறதுக்கு நான் முக்கியத்துவம் தரணுமா? அது என்ன சொன்னாலும் எது என்னை வந்து நல்லபடியாக வச்சுக்குமோ அந்த செயலுக்கு நான் செய்யணுமா? வெளி உலகத்தில் எது எனக்கு நல்லதோ அதை நான் செய்யணுமா, இல்லை இந்த மனசு சொல்கிறத கேட்கணுமா? மனசு காமிக்கிறத எடுத்துக்கிட்டு நம்ம இது பண்ணிக்க தேவையில்லை. மனசு வந்து தப்பாக கூட ஒரு எண்ணத்தை காமிக்கலாம், தப்பாக கூட ஒரு உணர்வை ஏற்படுத்தலாமா? ஏற்படுத்த முடியாது, பண்ணலாம். நாம் அதுக்கு கூட நம்ம என்ன பண்ணலாம், நல்லபடியான செயலை நாம் என்ன பண்ணலாம், செஞ்சுக்கலாமா? செஞ்சிக்க முடியாதா? செஞ்சுக்கலாம் தானே. அப்போ நமக்கு என்ன கஷ்டம்? மனசில் பூரா பலன் சொல்கிறோம்ல, எனக்கு வந்து சார் என்னால் வேலையே செய்ய விடாமல் இங்கே உள்ளேயே போட்டு என்ன பண்ணுது, கொண்டு எடுக்குது சார். அதனால் என்னால் அவுட்புட் ஆஃப் வெளியில் செயலே என்னால் என்ன பண்ணவே முடியல சார். என் வேலையை செய்ய விடாமல் வந்து இந்த உள்ளே இருக்கிற இந்த இதே வந்து என்னை கொண்டு எடுக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? அவர் வந்து இங்கே இன்னமும் ஏதோ சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாருன்னு தான் அர்த்தம். கரெக்டா? இங்கே ஏதோ அவருக்குள்ளே வந்து நீ அமைதியாக இருக்கிற அப்படின்னு, நீ நல்லா இருக்கிற அமைதியாக இருக்கிறன்னு சொல்லணும்னு இவர் எதிர்பார்க்குறாரு. யார் எதிர்பார்க்குறா? இந்த அறிவு எதிர்பார்க்குறா. அது என்னைக்காச்சும் நடக்குமா? எப்படி பார்த்தாலும் ஃபைனலாக புரிஞ்சிக்க வேண்டியது யார்? இவரு தான் புரிஞ்சுக்கணும், ஹீரோ தான் புரிஞ்சுக்கணும். இங்கே ஒன்றுமே பண்ணவே முடியாது. ஏன்னா இது நம்ம நேச்சுரல்னு சொல்லிட்டேன். இப்போ ஏன் மழை பெய்யுதுன்னு இப்போ நம்ம கேள்வி கேட்க முடியுமா? காத்தாடுந்தே மழைப்பா. இப்போ நேற்றுலாம் வெயில் அடிச்சு இன்னைக்கு மழை பெய்யுது, என்ன காரணம்னு சொல்லுவீங்க? எதை கேள்வி கேட்க முடியுமா? சரி, இனிமேல் அப்படியே இப்போ மாறி இனிமேல் வெயில் வருமா? இனிமேல் மழை நின்றுடுமா? தெரியாது தானே. அப்போ அது என்னன்னு சொல்கிறோம்? நேச்சர், இயற்கை. அப்படி தானே இது இருக்குது, இப்படி தானே இருக்குது. நாம் இதை வந்து நம்ம இவருடைய
கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும்னு எடுக்கிற முயற்சி தான் தப்புங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இது என்ன கூட வெளிப்படுத்தலாம், நாம் அதை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா? இல்லை. எனக்கு என்ன வெளியில் சரியான செயலோ, இங்கே தவறான ஒரு எண்ணத்தையோ நெகட்டிவான ஒரு ஃபீலிங்கை கொடுத்தா கூட வெளியே நான் என்ன பண்ணலாம்? சரியான செயல். அதுக்கு இப்போ இங்கே தப்பான ஒரு இதை காமிச்சா கூட வெளியே சரியான செயல் செய்யலாமா செய்யக்கூடாது? செய்யலாமா? என்ன பிரச்சனை இருக்குது? இதை கண்டுக்கணும்னு ஏதாவது இந்த அறிவுக்கு பொறுப்பு இருக்கா? இந்த அறிவுக்கு இது ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணணுன்ற ரூல்ஸ் இருக்குதான்னு கேட்குறேன். இதுவே ஒரு நான்சென்ஸ். அப்படித்தானே? ஏன்னா இப்போ நல்லா இருக்குதுங்கிறது, நல்லா இல்லைங்கிறது, நீ மோசங்கிறது, நீ தப்புங்கிறது, பேடாக இருக்கிறாங்கிறது, என்னென்னமோ சொல்லிக்கிட்டே இருக்குது. ஒரு மாதிரி ஏதாவது சொல்லுதா? சொல்லுங்கள். இதுவெல்லாம் ஏதாவது உங்களுக்கு ஒரு மாதிரி இன்னும் கூட சொல்லலாம், நான் நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன், எனக்கு எந்த கவலையுமே இல்லைன்னு என்னைக்காச்சும் நீ சொல்லியிருக்கா? சொல்லு, என்னைக்காச்சும் இது சொல்லியிருக்கா? பெரும்பாலும் யோசிச்சு பாருங்க. அப்படி வந்திருந்தா ரொம்ப ரேர், ரொம்ப ரேர். இன்னும் பரீட்சையில் போனோடனே நீ பாஸ் ஆயிரும் ஃபெயில் ஆயிரும் தான் முதல்ல போகும். இயற்கை அப்படித்தானே? சொல்லுங்க. கனவுலாம் வரும், ஃபெயில் ஆகி மார்க்கில் ஃபெயில் ஆகிட்ட மாதிரி எனக்கெல்லாம் வந்துருது வாட்டி. அப்போ என்னன்னு கேட்டால் மனசே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ என்னன்னா மனசு தப்பாக சொல்லுதா அப்படின்னா அப்படி கிடையாது. இயற்கையின் அமைப்பு என்ன இருக்குதுன்னா, உள்ள உனக்கு நெகட்டிவாக காமிச்சா வெளியே உன்னை பாசிட்டிவாக செயல் செய்யறதுக்கு தூண்டுற ஒரு தூண்டுகோல் எது? நாம் என்னைக்காவது அப்படி நினச்சி பார்த்துருக்குறோமா? சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? வெளியில் நீ பெர்ஃபெக்டாக இருக்கணும்னா உள்ள உனக்கு எப்படி வந்தால் நீ பெர்ஃபெக்டாக இருப்ப? வெளியே நீ வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஆக்ஷன் பண்ணுறவராக இருக்கணும் அப்படின்னா உள்ள உனக்கு வந்து பெர்ஃபெக்ஷனாக இருக்கிறேன்னு காமிச்சதுன்னா நீ செய்வியா? நீ உருப்படவே மாட்டேன்னு சொன்னால் நீ நல்ல பெர்ஃபெக்ஷனாக இருக்கணும்னு வேலை செய்வியா? அது என்ன சொன்னாலும் நம்ம வந்து வெளியே உலகத்தில் எது பெர்ஃபெக்ஷனான செயலோ அதை செய்கிறது தானே அதுதான் நம்மளை வந்து நிலை நிறுத்துறதுன்றது அதுதானே. அப்போ என்னன்னா இங்கே சொல்கிறத வந்து என்னன்னு தெரிஞ்சுதான் அது வந்து அது வரலுமே நேச்சுரல் தான். இங்கே வெளிப்பட்டது இங்கே என்னன்னு அறிவு தெரிஞ்சுக்கிற வரலும் நேச்சுரல். அதோட அந்த பார்ட் வந்து க்ளோஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் வேணுமா வேணாமா அப்படின்னு டிசைட் பண்ணுறது யார்? இவரே தான் டிசைட் பண்ணிவிட்டு இதுக்கு இந்த தாட்டுக்கெலாம் ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டாம், இந்த ஃபீலிங்ஸுக்கெலாம் ரெஸ்பான்ஸ் பண்ணிக்க வேண்டாம், இது என்ன கூட வந்துட்டு போட்டோம், அதெல்லாம் கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டான். இல்லைன்னா இப்படி வர்றது கூட நான் இப்படி ஒரு எண்ணம் நான் நல்லபடியாக வச்சுக்கிறதுக்கான வேலையை செஞ்சுக்குவேன் அப்படின்னு செய்யலாம்ல? செய்யலாமா செய்யக்கூடாது? அதுதான் அடுத்தது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ மிரரில் பார்த்தோம், கண்ணாடியில் தெரிகிற பிரதிபலிப்பு தான் என்னுடைய எமோஷன்ஸ், எண்ணங்களும் உணர்வுகளும். அதை பார்த்துட்டு எங்கே வேலை செஞ்சுக்கிட்டேன்? வெளியில் நிஜத்தில் இருக்கிற புறப்பு, அது வந்து அகம். கண்ணாடிக்குள்ளே இருக்கிறது அகம், வெளியில் இருக்கிற நான் புறம். இன்னும் இப்படி சொல்லலாம், உள்ளே பார்த்தேன் வெளில வேலை செஞ்சேன், இப்படி சொல்லிக்கலாமா? இப்படி கூட சொல்ல, எனக்கு உள்ளே பார்த்தேன், எனக்குள்ளே தானே வந்துச்சு, எனக்கு உள்ளே வந்தது என்னன்னு பார்த்தேன், வெளில அதுக்கு என்ன வேலை செய்யணுமோ செஞ்சேன். அப்படின்னா கரெக்டா? ரைட். இப்போது அதே தான் வந்து இப்போ வேறு மாதிரி சொல்கிறேன். அதே தான் இப்போ வந்து இது என்ன? டார்ச். இந்த டார்ச்சை என்னுடைய கண்ணுக்கு நேராக அடிக்கிறேன். நீங்கள்லாம் யாராச்சும் தெரியுங்களா? கிளியராக தெரியாது தானே? இதே டார்ச்சை இப்படி அடிக்கிறேன். அப்போ பார்த்தாக்கா சரி, எப்போ இவங்க அடுத்த கிளாஸ் எத்தனை மணிக்கு முடிப்பாங்க, நைட்டு எத்தனை மணிக்கு டிஃபன் போடுவாங்க அப்படின்னு ஒருத்தர் சும்மா காமெடிக்கு சொல்கிறேன். இப்படி ஒருத்தர் உட்காந்து நல்ல தூக்கம் எழுதி போட்டாங்க அப்படின்னு ஒரு ஃபீல், இப்படிங்கிற மாதிரிலாம் இது நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கிறோம்? வெளியில் இருக்குது. வெளியில் இந்த லைட்டை வந்து என் மேலே அடிக்கிறதுனால எனக்கு நீங்கள் யார் என்ன பண்ணுறீங்கன்னா என்னங்க தெரியாது. வெளில அடித்தா யார் என்ன பண்ணுறாங்க என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த லைட் என்ன?
கரெக்ட். இந்த லைட் தான் அறிவு. அதுதான் கவனம். கவனம்னு சொல்றாங்கல்ல, ஃபோக்கஸ். ஃபோக்கஸ்னு ஒரு வார்த்தை இருக்கா இல்லையா? கவனம், ஃபோக்கஸ், அறிவு எல்லாமே என்ன? நான், சரவணன், அறிவு, ஃபோக்கஸ், கவனம் அப்படிங்கிறதுலாம் என்ன? ஒன்று தான். இந்த ஃபோக்கஸு கவனத்தை எல்லாத்தையும் இங்கே அடிக்கிறேன். இங்கே அடித்தா என்னுடைய ஒட்டுமொத்த எனர்ஜி எது காலி பண்ணிடுது? உள்ளே இருக்கிற மனசு மேலே நான் சரியில்லை, இது தப்பு, இப்படி ஒரு எண்ணம் வரலாமா, இப்படி ஒரு உணர்வு வரலாமா, இந்த மாதிரி வந்தால் என்ன வருது, அந்த மாதிரி வந்தால் என்ன வருது அப்படின்னு சொல்லி எல்லா எனர்ஜியும் யார் ட்ரைன் பண்ணிட்டான்? இங்கே இந்த அறிவு இங்கே மனசுக்குள்ளே போன ஃபோக்கஸ் ஆன உடனே என்ன ஆயிடுச்சு? சைன்னு எல்லா எனர்ஜியும் காலி பண்ணி நம்மளை அவுட் ஆகிடுச்சு. வெளியில் நம்மளால் என்ன பண்ண முடியல, வேலையே சரியாக செய்ய முடியல. இப்படி தான் நம்ம இருந்தோம். இப்படி தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக தெரிஞ்சுக்கிட்டோம், நாம் இங்கே லைட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்னுடைய கவனத்தை மனசுக்குள்ளே கூச்சிக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு வேலையும் நடக்கலை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ என்னுடைய மனசை நான் இங்கே பண்ணணுமா, இங்கே பார்க்குறதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அது சம்பந்தமாக சிந்திச்சு செயல்படணுமா? அதுதான் புறத்தில் செயல்படுதல். கரெக்டாக? இப்போ என்ன சொல்லுவாங்க, இன்னும் நீங்கள் கூட சொல்லுவாங்க, சின்ன வயசுலாம் நிறைய அவார்டுகள்லாம் வாங்கியிருக்கிறேன் நான். என்னென்ன? தண்டச்சோறு, உறவாக்கரை, விளங்காப்பைய, ஒரு வேலையை கூட உருப்படியாக செய்யாத உறவாக்கரை அப்படின்னு வாங்கியிருக்கோமா இல்லையா? சும்மா ஜாலியாக எடுத்துவோம். நம்ம வீட்டில் வாங்கியிருக்கோம் தான், நம்ம வீட்டில் சொல்லுவாங்கள்ல, நிறையா அந்த மாதிரி அவார்ட்ஸ்லாம் நம்ம வாங்கியிருக்கோமா இல்லையா? இப்போ ஒருத்தர் நம்மளை இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? அவங்க என்ன சொல்கிறாங்களா, என்னுடைய வேலை சரியில்லைங்கிறதுனால என்ன இப்படி சொல்கிறாங்களா? புரிஞ்சுக்கணுங்கிறது தான் இப்போ கேட்குறேன். நான் சரியில்லையா, என்னுடைய தவறான செயல்னால அவங்க என்ன சொல்கிறாங்க? ஒரு வேலையாச்சும் ஒழுங்காக செய்யா, போய் அந்த பையனைப்பா எப்படி வேலை பார்க்குறான்ப்பா சொல்கிறோமா சொல்லலையா? அப்போ என்னன்னா என்னுடைய வேலை சரியில்லை, அதனால் என்ன சொல்கிறாங்க? உதவாக்கிற, நீ வேலைக்கு ஆக மாட்ட, எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, தண்டச்சோறு, இதெல்லாம் சொல்கிறது. அதனுடைய பொருள் என்னன்னா, அவங்க நம்மை சொல்லலை, நம்மளுடைய சரியில்லாத செயலை தான் அவங்க என்ன சொல்கிறாங்க. அப்படி தானே வெளியில் சொல்லும் போது அப்படி தானே சொல்ல முடியும். சொல்கிறது புரியுங்க? மொழி வழக்கில் எப்படி சொல்ல முடியும்னா அப்படி தான் சொல்ல முடியும். உன் செயல் தண்டச்சோறு அப்படி சொன்னால் அந்த இதே நல்லா இல்லை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? பொருந்தலை சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அதாவது நீ உன் செயல் உதவாக்கரையான செயல் அப்படின்னு சொன்னால் அப்படி ஒரு மீனிங்கே வராது. அப்படி தான் இருக்குது. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன அப்படி தான் சொல்கிறாங்க, நான் அதை என்னன்னு புரிஞ்சிக்கணும். அவங்க சொல்கிறத தப்புன்னு சொல்லாங்க, ஏதோ என்னுடைய செயல் சரியில்லைங்கிறனால தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. அப்போ நான் அதை என்னன்னு எடுத்துக்கணும்? நான் மாற்றிக்கொள்ள வேண்டியது என்னுடைய மனசையா, என்னுடைய செயலையா? நாம் இவ்வளோ நாளாக எதை பண்ணிக்கிட்டு இருந்தோம்? நீங்கள் அப்படி தானே பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. நீங்கள் என்னைக்காச்சும் செயலை மாற்றணும்னு நினச்சிங்களா? இல்லை நம்மளே சரியில்லை, நமக்கு முன்னப்பா நம்ம நேரம் நமக்கு முன்னே நிற்குப்பா சொல்லியிருக்கோமா சொல்லலையா? நான் ஒரு அடி வச்சுன்னா அது 10 அடி தரத்தான்னு பின்னாடி இழுத்துட்டு போய் கீழே தருது சொல்லிகிட்டு இருக்கோமா இல்லையா? அப்படி தானே சொல்கிறோம். அதாவது என்னென்னா, இப்படிலாம் நமக்கு ஏகப்பட்ட கற்பிதங்கள்லாம் என்ன பண்ணிடுச்சு, சொல்லி வச்சு அவங்க சொல்லி, நீ என்ன பண்ணாலும் நீ இன்னும் 3 வருஷத்துக்கு தலைகள் என்ன கூட ஒன்றும் நடக்காது இப்படி சொல்கிறாங்களா இல்லையா? இப்போ அப்படிலாம் ஒரு முடிவு பண்ண வாட்டி என்னால் எந்த வேலையாவது ஒரு முயற்சியாக ஒரு எஃபர்ட்டாக என்னால் செய்ய முடியுமா? நீ எது செஞ்சாலும் வராதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பிறகு எப்படி நான் என் வேலையை செய்கிறது சொல்கிறது? அதுக்கு ஜாதகத்தை என்னன்னு சொல்கிறேன்னா, ஜாதகத்தெல்லாம் ரொம்ப டிபெண்ட் பண்ணி போய் நம்ம என்ன ஆகிக்க தேவையில்லை. நம்ம அதை விட பெரிய அல்டிமேட்டான விஷயத்தை நம்ம இப்போ கற்றுருக்குறோம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது? இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயம் ஜாதகம்லாம் கடந்து போன ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுருக்கிறோம். புரியுதா? அதெல்லாம் இப்போ ஒரு மேலோட்டமாக இருக்கிறவங்களுக்கு சொல்கிறது. இப்போ நீங்கள் புரிஞ்சுருக்கிறது யார்? நீங்களாம் யார்? இப்போ
ஞானிகள், ஒரு என்லைட்டன் பர்சன்ஸ். அப்போ என்னன்னா மனசு எப்படி செயல்படுதுங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்த ஒரு அறிவுள்ள ஒரு நபர். அவருக்கு வந்து இந்த ஜாதகம் சோதிடம் அதெல்லாம் ஒரு பேருக்கு வச்சுக்கலாமே தவிர அதை பெருசாக நம்ம வந்து அப்படி தான் இனிமேல் என் வாழ்க்கை அமையும்னு சொல்லிட்டு நம்மலாம் அப்படிலாம் என்ன பண்ணிக்க தேவையில்லை. பெருசாக அதுக்கு பின்னாடியே போய் அழிஞ்சு நம்ம வாழ்க்கையை யூன் பண்ணிக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறது புரியுதா? அப்போ என்னன்னா நான் மாற்றிக்கொள்ள வேண்டியது என்னுடைய மனதையா அல்லது நான் செய்ய வேண்டிய செயலையா? எனது தவறான செயல்களை சரியான செயல்களாக நான் மாற்றிக்கிட்டேன்னா உதவா கரையாக இருக்கிற நான் உதவும் கரையாக மாறுவேனா மாற மாட்டேன்னா? புரோஜனம் இல்லாத நான் புரோஜனமாக மாறுவேனா இல்லையா? மாறுவேன் தானே. யூஸ்லெஸ்ஸாக இருக்கிறது நான் யூஸாக மாறுவேனா மாற மாட்டேனா? இல்லை, எல்லாமே இப்படி தான் இருக்குது. யூஸ்லெஸ்ஸுக்கும் யூஸுக்கும் என்ன வித்தியாசம்? சரியாக செய்யலைன்னா யூஸ்லெஸ், சரியாக செஞ்சால் யூஸ்ஃபுல், அவ்வளோதானே. அப்படித்தானே. அப்போ என்னன்னா இப்போ இந்த சரியாக இல்லை அப்படிங்கிறத சரியாக செஞ்சுக்க வேண்டியது யார்? அதுக்கு தான் அவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? இவருக்கு என்ன வேலைன்னு கேட்டோம்ல, ஒன்றுமே வேலை இல்லையான்னு தான் முதல்ல சொன்னோம். இப்போ வேலைலாம் இனிமேல் யாருக்கு? இவருக்கு. என்னுடைய தவறான செயல்களை அதை வந்து எனக்கு தெரியல, தவறாக செஞ்சுட்டேன். இப்போ இனிமேல் என்ன பண்ணலாம்? மாற்றி சரியானதான் செஞ்சுக்கலாம். இப்போ முதல் நாள் நம்ம இப்போ தான் சமையல் கற்றுக்குறோம், சமையல் செய்கிறோம். எடுத்தோடனே இட்லி மல்லி போட்டால் வந்துடுமா? செங்கலாட்டம் தான் வரும். சும்மா ஜோக்கு சொல்கிறேன், அப்படி தானே வரும். அப்புறம் தான் வந்து என்னங்க பண்ணணும்னா மாவுக்கு என்னது புளிச்சா அதெல்லாம் எத்தனை ப்ராசஸ் இருக்குதுல்ல. முதல் நாளே ஊற்றி கலந்து உப்பு போட்டு அதெல்லாம் வச்சு பொங்கி வந்து அதெல்லாம் ஒரு மாவு பக்குவம் ஆனால் தான் இட்லி என்னவா வரும்? மல்லிகை பூ மாதிரி சாஃப்டாக வருமா? அப்போ என்னன்னா அந்த இட்லி சாஃப்டாக வரும்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ ப்ராசஸ் இருக்கா இல்லையா? அதெல்லாம் சரியாக செஞ்சால் தான் இங்கே இட்லி வந்து சாஃப்டாக வரும். அது மாதிரி என்னுடைய தவறான செயலை நான் வந்து இப்போ என்ன பண்ணணும்? தவறான செயலுக்காக வருத்தப்பட தேவையில்லை, தெரியாமல் நம்ம செஞ்சிட்டோம், அதெல்லாம் எதுவும் தவறு கிடையாது. இப்போ இனிமேல்ட்டு இப்போ இருந்து நம்ம சரி பண்ணிக்கிற வேலையை செய்யலாம்னு செய்யக்கூடாதா? இன்னைக்கு தான் நான் இப்படி தான் இன்றைக்கி தான் எனக்கு புரிஞ்சுருக்குது. ரைட்டு, இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன தப்பு? வெளியில் தானே ரிலாக்ஸாக செய்யலாமே. இப்போ இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி முதல்ல வந்து என்னுடைய 100 வேலை செய்கிறேன்னு வச்சுக்கோங்க. 100 வேலையுமே எனக்கு தப்புன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு நல்லா தெரிஞ்சு ஒரு 5 வேலையை சரியாக செஞ்சேன், 95 வேலை மிஸ்டேக்கை கூட போகுது. 5 வேலை நல்லா செய்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் செஞ்ச 100மே தப்பாக இருந்தது போய் ஒரு 5 என்ன ஆயிருக்குது? சரியாயிருக்குல்ல? ஆயிருக்கா ஆகலையா? இந்த 5 வந்து அடுத்தது என்ன ஆகும்? நமக்கு ஒரு நம்பிக்கை வரும்ல, நான் கூட 5 நல்லா செஞ்சுட்டேன்டாப்பா அப்படின்னு நினைப்பீங்களா? நினைக்க மாட்டீங்களா? 5 என்ன ஆகும்? 6, 7, 8, 10 அப்படியே மொல்ல வருதுன்னு வச்சுங்க. ஒரு 40, 50 வந்துருச்சுனாவே நம்ம என்ன ஆகிட்டோம்? 35 வாங்கினாலே பாஸு, அப்படி தானே? 35 மார்க் வாங்கினாலே பாஸ் தானே. 50 வந்துட்டாவே அவெல்லாம் நல்லா இருக்கும், பரவாயில்ல, குட் சொல்லுவாங்கன்னா சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்கல்ல. 50 வந்தாவே குட்டு தான். 50, 60, 70 தானே சூப்பருங்க சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அப்போ நீங்கள் 70, 80 தானே, அப்போ நான் பாரு போய் அவங்ககிட்ட கற்றுக்க அப்படின்னு சொல்கிறது எப்போ? 70, 80 வாங்கலாம். நாம் வந்து இங்கே சைபராக இருக்கோம். அப்போ தான் அந்த கம்பேரிட்டிவ் அவங்களுக்கு தெரியும். போ அங்கே போய் பார்த்து கற்றுக்க, என்னன்னு இல்லைன்னு போய் அவங்ககிட்ட போய் அவங்க பாடம் படி அப்படின்னு கூட சொல்கிறாங்களா? சொல்லலையா? அதனுடைய பொருள் என்னன்னா, நம்ம சரியில்லாத செயலை சரியான செயலாக திருத்தி மாற்றிக்கொள்ள வேண்டியது என்னுடைய அறிவின் முயற்சியால் நான் செய்வது. அப்படின்னா புரியுதா? பார்ட் பி என்னங்கிறது ஒரு ஐடியா புரிஞ்சிச்சா? இதுக்கு இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சொன்னோம். இன்னும் வந்து இதில் வந்து நடைமுறையில் 2-3 விஷயங்களை நம்ம இன்னும் பேசணும்னா இன்னும் நமக்கு வந்து கேட்சிங் ஆகிடும். இதுக்கப்புறம் என்ன சொல்ல போகிறேன், ஒரு சம்பவம் சொல்லுவேன். யாராவது ஒரு 3 பேர் நீங்கள் எந்திரிச்சு என்ன பண்ணணும், இதில் எது அகம் எது புறம், என்னுடைய அறிவை வச்சு நான் என்ன செய்யணும்னு சொல்லணும்னா எல்லாருக்கும் இன்னும் நல்லா புரியுமா? அப்படிலாம் போகலாமா?
இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா லைஃப் பூரா நம்ம இப்படி தான் நடக்க போகுது. வாழ்க்கை பூராமே இப்படி தானே, வேறு ஏதாவது மாதிரி நடக்க போகுதா? வாழ்க்கை பூரா இப்படி தான். அது எப்படிங்கிறது தான் அப்போ நம்ம பார்ப்போம். ரைட்டா? இப்போ நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். முழு நெகட்டிவாகவே மனசுக்குள்ளே இருந்த ஒரு விஷயத்தை எப்படி நாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியில் சிறந்த செயலாக மாற்றினோம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னா, அதாவது இருக்கிறதுலையே மோசமான ஒரு உணர்வுக்கு நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு செயல் செய்ய முடியுதுன்னா மீதியெல்லாம் ஒரு பெரிய மேட்ரா இல்லை தானே? அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்துடலாமா? சரி, அதுக்கு உதாரணம் என்னங்கிறது நான் மற்ற உதாரணம் சொல்ல விட நான் எப்படி எனக்குள்ள இந்த புரிதல் புரிஞ்சு எனக்குள்ள அது மாறிச்சுங்கிறதே நான் சொன்னேன்னா உங்களுக்கு அது புரிஞ்சுடும். ஓகேவா? இப்போ எனக்கு வந்து ஒரு 20 வயசு இருந்துச்சு. 20 வயசில் கார் ஓட்டணுன்ட்டு ஒரு அலாதியான விருப்பம், பிரியம் இருந்துச்சு. கார் ஓட்டணும்னு இருக்குன்னு இயற்கையாக அந்த 20 வயசில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஓட்டணும்னு ஒரு விருப்பம் இருந்துச்சு. கார் ஓட்டணுன்னு கீ தான் போடுவோம் காரில். மனசில் என்ன சொல்லுவோம், இன்னும் கொஞ்சம் தூரம் போக அங்கே ஆக்சிடெண்ட் ஆகிடும், அங்கே டாக்டர் இருக்க மாட்டாங்க, நர்ஸ் இருக்க மாட்டாங்க, ஆஸ்பத்திரி இருக்காது, ஆம்புலன்ஸ் இருக்காது, பிளட்டு கிடைக்காது. காரே ஸ்டார்ட் பண்ணல. சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? கார் நிதர்சனத்தில் நம்ம என்ன பண்ணல, கார் ஸ்டார்ட்டே பண்ணல. மனசு எங்கே போச்சு? சமாதிக்கு போயிடுச்சு. சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? டாக்டர், நர்ஸு, ஆஸ்பத்திரி, ஆம்புலன்ஸ்னு அது பாட்டுக்கு ஒன்றாச்சும் பாசிட்டிவா? எல்லாமே நெகட்டிவ் தானே. நெகட்டிவ்னா இதுக்கு மேலே செத்து போயிடும்னு சொல்கிறதுக்கு மேலே நெகட்டிவ் வேறு தான் இருக்கா? அதுக்கு மேலே ஒரு நெகட்டிவ் வேறு ஒன்றுமே கிடையாது. ஹையஸ்ட் நெகட்டிவே முடிஞ்சு போயிடும்னு சொல்கிறதான். அதுவே அதுக்கு தான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்குள்ளே உச்சபட்ச நெகட்டிவை நம்ம எடுத்துக்கலாங்கிறதுக்கு நான் சொன்னேன். இது வெளியில் நிஜமாக நான் ஃபீல் பண்ணது தான். இப்போ நான் உங்கள்கிட்ட இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் ஒரு இதாக சொல்லணுங்கிறதுக்கு இல்லை, ரியலாக நான் சந்தித்த விஷயத்தை தான் இப்போ உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். புரியுதா? ஏதோ இதெல்லாம் கிடையாது, ரியாலிட்டிக்காக சந்தித்தது தான். அப்போ என்ன அப்படின்னாக்கா, அப்போ நான் என்ன பண்ணேன், அப்போல்லாம் பகவத்தையா எனக்கு என்ன இல்லை, மனசு அகம் புறம் இந்த மாதிரி எதுவுமே எனக்கு என்ன தெரியாது, இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அப்போ என்ன பண்ணணும்னா, அப்போ எனக்கு என்ன தெரியும்னா, இப்போ மனசில் பயம் வருது, நெகட்டிவ் வருது, இதெல்லாம் வருது. இதுக்கு என்ன பண்ணும்? நமக்கு ஜென்ரலாக இதெல்லாம் தெரியலன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இல்லை, முரண்படும் ரேட்டு இல்லை. நான் சொல்கிறது இப்போ இந்த ஐயா கான்செப்ட் இதெல்லாம் எதுவுமே தெரியலன்னு வச்சுங்க, ஜென்ரலாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த தாட்டு திங்கிங் இதெல்லாம் பாசிட்டிவாக நல்லெண்ணத்தை நீயா விதை அப்படின்னு தான் நமக்கு சொல்லுவாங்க. அப்படி தானே? உள்ள நெகட்டிவாக என்ன வருது, நெகட்டிவாக தாட் வருது, நீ பாசிட்டிவாக தாட்டை விதைச்சின்னா ஒரு காலி பாட்டிலில் வந்து தண்ணி, நல்ல தண்ணி ஊற்றினா உள்ளே இருக்கிற கெட்டதெல்லாம் போயிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. உதாரணம், நாமளே நம்ம வழினா நான் நல்லா ஓட்டுவேன், நான் நல்லபடியாக கார் ஓட்டுவேன் அப்படின்லாம் நான் சொல்லிக்கிட்டோம்னா நம்ம கார் டிரைவர் நல்லா பண்ண முடியுமா? சொல்லும் போதெல்லாம் நல்லாயிருக்கும், கீயை தொட்டால் என்ன ஆகும்? டாக்டர், நர்ஸு, ஆஸ்பத்திரி, ஆம்புலன்ஸு, கட்டு கிடைக்காது, அங்கே போய் நிற்கும். ரைட்டா? இப்போ அடுத்தது என்ன சொல்லணும்னா, ஆட்டோ சஜஷன்னு சொல்லுவாங்க. நம்மளாம் வந்து சுய முன்னேற்ற சிந்தனைகளை நாமளாம் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறது. அதாவது அதுக்கு என்ன சொல்லுவாங்க, நீ மனசை வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட் அங்கே போய் நீ உன் மனசில் வந்து என்ன வேணும்னு சொல்லி அங்கே நீ ஃபோக்கஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக ரிஜிஸ்டர் பண்ணினா இயற்கையை உனக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். அப்படி தானே சொல்லியிருக்காங்க. யூனிவர்சல் ட்ரூத் அது இதுன்னு எல்லாம் நேச்சுரலாக லா ஆஃப் அட்ராக்ஷன் அது இதுன்னு எல்லாம் நிறைய ஸ்டோரி சொல்லிடுவாங்க. நாமளும் என்ன பண்ணுவோம், கண்ணை மூடி உட்காந்து அப்படியே சப்கான்ஷியஸுக்கு போய் நான் நல்லபடியாக எல்லாம் வண்டி ஓட்டுவேன், எனக்கு எதிர்மறையான எண்ணமே வரக்கூடாது, பாசிட்டிவான எண்ணம் வரணும், எந்த விதமான நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வரக்கூடாது அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். நல்லாயிருக்கு. ஃபிசிக்கலாக கீயை டச் பண்ணால் அது வழக்கம் போல் டாக்டர், ஆஸ்பத்திரி, ஆம்புலன்ஸில் போய் நிற்கிது. சொல்கிறது நான் இங்கே மனசுக்கு எது சொன்னாலும் ஃபிசிக்கல் செய்யும்போது மனசு என்ன, அது நேச்சுரலாக அது பாட்டுக்கு அது என்ன பதிஞ்சிச்சோ அது பாட்டுக்கு அது என்ன, அது டாக்டர்ஸ், ஆஸ்பத்திரி அது எதிர்மறையாக தான் அது பதிஞ்சிருக்கு, அதுக்கு எதிர்மறையாக தான் அது வெளிப்படுத்துது. புரியுதுங்களா? அப்போ இதுக்கு என்ன சொல்லியும் நம்மளால் என்ன பண்ண முடியல,
ரிசல்ட்டே வரல. அதை மீறியும் நம்ம கார் டிரைவ் பண்ணுறோமா? பண்ணாலும் அந்த டிரைவிங் வந்து ஒரு திருப்தியான டிரைவிங்காக இருக்குமா? இங்கே உள்ள ஒரே டாக்டர், நர்ஸு, ஆஸ்பத்திரி, ஆம்புலன்ஸோட இப்படி கார் ஓட்டுறோம்னு எப்படி இருக்கும்? ஸ்டேரிங் அப்படி இழுத்து பிடிச்சிக்கிட்டு அப்படி தானே நம்ம இயற்கையாக அப்படி தானே ஒரு 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 இதாகவே ஒரு ஜாக்கிரதையாகவே எப்பயுமே ஒரு என்னது ஒரு ஒரு அப்படியே ஒரு செக்யூராகவே இருக்கிற மாதிரி ஒரு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஓட்டுறது. இப்படி ஓட்டினா உட்காந்துட்டு வரவனுக்கு எப்படி இருக்கும்? கூட உட்காந்துட்டு வரவனுக்கு நீ ஓட்டுறையா விளங்கன மாதிரி தான் சொல்கிறேன். இப்படிதான் நமக்கு இப்படி கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. அப்புறம் இப்படிலாம் சொன்னதுக்கு பிறகு அப்போ நம்ம என்ன வேணும்? மறுபடியும் நம்மளாலாம் காரே ஓட்ட முடியாதப்பா. திரும்ப நான் என்ன நான் அப்படி தான் நினச்சிக்குவேன். அப்படி தான் நினச்சிக்கிட்டேன். அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, 15, 17, 18 வருஷம் இப்படியே கார் டிரைவிங்கும் நடக்குது. கார் டிரைவிங் ஓட்டுறோம். ஆனால் ஒரு மனசளவில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இப்படி நம்ம ஒரு வேலையை திருப்தியாக செய்கிறதுக்கும் ஒரு திருப்தியின்மையாக செய்கிறதுக்கு இருக்கிற வித்தியாசங்கள் அந்த மாதிரியே அப்படியே இருந்தது தவிர ஒரு முழுமையான ஒரு கான்ஃபிடண்ட்டாக கன்ஃபார்மாக ஓட்டுற மாதிரி இல்லை. அப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் தான் ஐயாட்டெல்லாம் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட வாட்டி அப்போ வந்து கேட்குறேன், என்னங்கய்யா அதுக்கு பண்ணுறது, எனக்கு எப்படி இருக்குதுன்னு. அவர் என்ன சொல்கிறாரு, இதில் எதெல்லாம் இன்வாலண்ட்ரி அப்படின்னு கேட்குறாரு. டாக்டரு, நர்ஸு, ஆஸ்பத்திரி, ஆம்புலன்ஸு, இதெல்லாம் என்னது? மனசில் வர்ற எண்ணங்கள் தானே. அதெல்லாம் இன்வாலண்ட்ரி தானே. இன்வாலண்ட்ரியா என்ன வாலண்ட்ரியா? இன்வாலண்ட்ரி. இப்போ இந்த அறிவு அது என்ன நினச்சிச்சு, இதெல்லாம் புரியாத போது இது எனக்கே வந்ததாக எடுத்துக்கொண்டது. அறிவு தானே நான் சொன்னேன். இப்போ இந்த புரிதெல்லாம் புரியாததுக்கு முன்னே இந்த அறிவு என்ன நினச்சிச்சு, இந்த மனசில் வர்றதுக்கெல்லாம் யார் பொறுப்பாளி? இந்த அறிவு தான் பொறுப்பாளின்னு நினச்சிட்டு எல்லாமே எனக்கே வந்ததாக எடுத்துக்கிட்டு அத்தனையும் எடுத்துக்கிட்டு மனசு கஷ்டப்பட்டு வேதனை அடைஞ்சதுக்கு அளவே கிடையாது. இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டோம் இது ஒரு என்ன சென்ஸு, நான்சென்ஸ் தானே. என்னத்தை கூட அது சொல்லும். அதெல்லாம் நம்ம ஒன்றும் இது பண்ணிக்க தேவையில்லை. அது என்ன வேணாலும் இங்கே காமிக்கலாம். காமிச்ச வாட்டி எனக்கு எது தேவையோ அதை எடுத்து செயல்படுத்தலாங்கிற முடிவுக்கு நம்ம வந்துட்டோம் தானே. இப்போ என்ன சொன்னால் இப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டேன். என்னென்னு இங்கே சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண தேவையில்லை, ரெஸ்பான்ஸ் பண்ண தேவையில்லை, முக்கியத்துவம் தர தேவையில்லைன்றது நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சுக்கிட்டு இப்போ நான் காக்கியை போடுறேன். அப்போ என்ன சொல்லும், சரவணா நீ மனதின் இயக்கத்தை நன்றாக விளங்கி கொண்டாய். இனிமேல் உனக்கு டாக்டர், நர்ஸு, ஆஸ்பத்திரி, ஆம்புலன்ஸ் இதையெல்லாம் காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லுமா? நீ புரிஞ்சுக்கிட்டா என்ன, புரிஞ்சிக்காமல் போனா என்ன, அறிவுன்னா என்ன, நீ என்ன கூட பேசிக்க. அது என்ன பண்ணும்? வல்லக்கம் போல் சேம் டியூன் டாக்டர், நர்ஸ், ஆஸ்பத்திரி, ஆம்புலன்ஸ் தான் அது சொல்லுது. இப்போ நான் இவ்வளோ நாள் அது எனக்கே வந்ததாக யார் நினச்சிக்கிட்டு இருந்தது? என்னுடைய அறிவு, நான் எல்லாமே ஒன்று தானே. அது வந்து நான் எனக்கே வந்ததாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அது வந்து காரம் தொட்டா என் மனசு என்ன சொல்லுது, டாக்டர், நர்ஸ், ஆஸ்பத்திரி, ஆம்புலன்ஸ்னு சொல்லுது. அதுக்கு நான் என்ன இவ்வளோ நாள் ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், பண்ண தேவையில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அது நான்சென்ஸ் மாதிரி ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்குது. அதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருந்ததுனால தான் என்னால் என்ன பண்ண முடியல, ஆக்ஷனை வந்து ஒழுங்காக பர்ஃபெக்டாக செய்ய முடியல. இப்போ நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருந்தேனால இப்போ ரெஸ்பான்ஸ் பண்ண வேணாம்னு தெரிஞ்சுக்கிட்ட வாட்டி அப்பையும் அந்த இது வந்து அது பாட்டுக்கு கொஞ்சம் உள்ள சொல்லிக்கிட்டு இருக்குது. நானும் அதுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸும் முக்கியத்துவம் இப்போ என்ன ஆயிடுச்சு, கொடுக்கறத விட்டாச்சு. இப்போ என்னுடைய கவனம் நான் வந்து செய்கிற இது வந்து எது ஃபிசிக்கல் பார்ட், எது சைக்காலஜிக்கல் பார்ட், நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். மனப்பகுதி என்பது என்ன, செயல்படும் பகுதிங்கிறது எது? வண்டி ஓட்டுறதுங்கிறது செயல்படும் பகுதி. டாக்டர், நர்ஸு, ஆஸ்பத்திரி, ஆம்புலன்ஸ் எல்லாம் மனப்பகுதி, சைக்காலஜிக்கல் பார்ட். சைக்காலஜிக்கல் பார்ட்டுக்கு நாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா? தேவையில்லை. ஃபிசிக்கல் பார்ட்டுக்கு மட்டும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் எதை வச்சு கொடுக்கணும்? அறிய வச்சு. இவ்வளோ நாள் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்? மனசுக்குள்ளே இருக்கிற சைக்காலஜிக்கல் பார்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் நம்மளால் ஒரு வேலையும் சரியாக செய்ய முடியாமல் போச்சு.
இப்போ இந்த அறிவை வச்சு இதுக்கு கொடுக்க இம்பார்ட்டன்ஸை டோட்டலாக விட்டுட்டேன். இதை வச்சு இப்போ என்ன பண்ணுறேன், ட்ரைனிங்கிற செயல்பாட்டிற்கு என்னுடைய கவனத்தை கொடுக்குறேன். அப்படின்னா உங்களுக்கு புரியுதா? ஃபோக்கஸை டாக்டர், நர்ஸ், ஆஸ்பத்திரி, ஆம்புலன்ஸ் எல்லாம் பல காலமாக போயிடுச்சு, 17-18 வருஷமாக. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், நீ என்ன கூட கத்திக்கிட்டு இதை ஒன்றும் கண்டுக்கிறது இல்லைன்னு விட்டுட்டு இந்த கவனத்தை எங்கே வச்சுட்டோம், கியர் செட்டிங், கீர் எப்படி போடுறது, ஆக்சிலேட்டர் என்ன பண்ணுறது, ஃப்ரண்ட் மிரர், பேக் மிரர், இதெல்லாம் என்ன பார்க்குறது, எப்படி போனால் ஈஸி, எப்படி போனால் பைபாஸுக்கு பக்கம், எந்த ஊருக்கு போகணும், அதுக்கு எது ஷார்ட்கட்டு, இப்படிலாம் பார்க்குற அளவுக்கு என்ன ஆயிடுச்சு. இவர் என்ன ஆகிட்டார், இவர் இங்கே வந்து தான் இங்கே தான் ஜீரோ ஆகணும். இவர் மனசுக்குள்ளே ஜீரோ ஆகிடணும், வெளியில் இவர் என்ன ஆயிடணும், ஹீரோ ஆயிடணும். புரியுதா? உள்ளுக்குள்ளே ஜீரோ, வெளியில் ஹீரோ. அப்படி வந்துட்டு மேட்ரு முடிஞ்சு. இவர் இப்போ ஹீரோ ஆகிட்டார். என்ன பண்ணால், இதாம்மா சரியான ரூட்டு, இதில் போ, இதில் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோன்னே என்ன ஆச்சுன்னா, நான் வந்து என்னுடைய அறிவு வந்து எதில் வந்துருச்சு, ஆக்ஷன் டிரைவிங் பக்கம் ஃபோக்கஸ் ஆனோடனே இந்த மனசு கண்டுக்கலன்னு தெரிஞ்ச உடனே என்ன ஆகுது, இந்த ஆக்ஷனுக்கு இது என்ன ஆகிடுது, இதுவும் சப்போர்ட் ஆகிடுது. இப்போ நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறதுனால தான் நான் சொல்லிட்டேன், மனசு அறிவு வேறையா ஒன்றுன்னு சொல்லிட்டேன்ல. இப்போ என்னன்னா, இப்போ இதுவே தான் இதை முதல்ல மிஸ்டேக்காக தப்புன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இப்போ இது கண்டுக்காமல் இது வேலை செய்ய ஆரம்பிச்சோன்னா நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணோன்னே இது என்ன போயிடுச்சு, சல்லுன்னு பின்னாடி அதுக்கு முன்னாடி போய் ஜாயிண்ட் ஆகி மனசு என்ன போயிடுச்சு, தன்னுடைய சக்தியும் அறிவு கொடுக்கும்போது அந்த செயல் எப்படி இருக்கும், ஃபுல்லாக இருக்கும். அப்படின்னா புரியுதுங்களா? செயல் அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வருமா வராதா? அப்பையும் எனக்கு ஒரு 3 மாதம் தேவைப்பட்டுச்சு. எதுக்கு? இந்த மனசுக்குள்ள டாக்டர், நர்ஸ், ஆஸ்பத்திரி, ஆம்புலன்ஸுங்கிறது தோணிக்கிட்டே தான் இருந்துச்சு. நாம் வந்து அதை வந்து கண்டுக்க தேவையில்லைங்கிறத மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், புரிதல் மூலியமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம், உள்ளுக்குள்ளே சொல்கிற இந்த நான்சென்ஸான விஷயத்துக்கு நாம் ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இவ்வளோ நாள், நீமேல்ட்டு பண்ண தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அதான் புரிஞ்சுக்கிட்டது, அதான் புரிதல். இப்போ அதை புரிஞ்சுக்கிட்டதுனால வெளியில் நான் வந்து டிரைவிங் அப்படிங்கிற என்னுடைய ஃபிசிக்கல் ஆக்ஷனுக்கு என்ன பண்ணுறேன், என்னுடைய கவனத்தை கொடுத்து நான் செய்கிறேன் அப்படின்னு புரிஞ்சுதான். அப்போ செய்ய ஆரம்பிச்சோன்னா எது பிரேக், எது கிளச்சு, எது ஆக்சிலேட்டர், அதில் என்னுடைய கான்சன்ட்ரேஷனை எங்கே கொண்டு போயிட்டேன். கான்சன்ட்ரேஷன் எங்கே இருந்துச்சு, மனசுக்குள்ளே வச்சுருந்த கான்சன்ட்ரேஷன், கவனம், எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம், இப்போ இதை விட்டுட்டு ஃபிசிக்கல் பார்ட்டான ஆக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு. அப்படின்னா புரியுதா? அப்போ நம்ம செய்ய ஆரம்பித்த உடனே அப்புறம் கொஞ்ச நாளில் ஒரு 3 மாதத்தில் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு விஷயத்துக்கு இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்துக்கு ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா அந்த விஷயம் வளருமா? ஒரு விஷயம் உங்களுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குதுங்க, அந்த விஷயத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை, எப்படியே கேட்டுப்போ, அது எப்படி கூட இருந்து தொலைப்போ அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா அந்த விஷயம் அதுக்கப்புறமா அது வந்து உரம் போட்டு வளர்கிற மாதிரி வளருமா? நீங்கள் உங்கள் அறிவு நான் கண்டுக்கிறதுனால மட்டும்தான் அந்த விஷயம் என்ன ஆகுது, வலுவாகுது, பலமாகுது, வளருது. நீங்கள் இதை கண்டுக்கிறதுலேருந்து நீங்கள் விட்டுட்டீங்கன்னா இது என்ன ஆகிடும், அதுக்கு வந்து கை பிடிச்சிக்கிட்டு இருந்த நாம் என்ன பண்ணிட்டோம், பிடிச்சிக்கிட்டு இருந்த நம்ம கையை விட்டோம். அப்போ அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருந்த நம்ம பொறுப்பு ரெஸ்பான்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்த நம்ம என்ன பண்ணிட்டோம், எக்கடை கட்டி எப்படியோ போய் தொடர விட்டாச்சு. சொல்கிறது புரியுதுங்களா? விட்ட உடனே இப்போ என்னுடைய ஆக்ஷனுக்கு தான் என்னுடைய எனர்ஜி வந்து சப்ளை ஆகும். அப்போது ஒரு 3 மாதத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டாக்டர், நர்ஸ், ஆஸ்பத்திரி, ஆம்புலன்ஸுங்கிறது கம்ப்ளீட்டாக அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு 1/4 மணி நேரம் இருந்தது, அடுத்தது 10 நிமிஷம் வருது, அடுத்தது 7 நிமிஷம், அடுத்தது 6 நிமிஷம், அப்படியே அது ஒரு 18 வருஷம் 20 வருஷம் ஹேபிட் இல்லையா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இந்தாண்ட ஃபிசிக்கல் ஆக்ஷன் வந்து அப்படியே தளர்வாக ஜாலியாக ரிலாக்ஸாக கார் ஓட்டுற அளவுக்கு என்ன ஆகிடுது, ஈஸியாகிடுது. இப்போ என்னென்னா இங்கே இந்த இதுக்கு இருக்கிறதுக்கு பேர் என்னங்க, போராட்டம். இங்கே பிரச்சனையே இவங்க 2 பேருக்கு தானே, இவரும் தான் சண்டை. இவர் இங்கே கழட்டி விட்டாருன்னா இதை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது தானே பந்தம்னா. என்ன, இந்த அரியை வச்சு மனசுக்குள்ள கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் இதுதானே பந்தம். மனசுக்குள்ள இந்த டாக்டர், நர்ஸு, ஆஸ்பத்திரி, ஆம்புலன்ஸ்லாம் அது என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, கட்டி பிடிச்சிக்கிட்டே விடாமல் இருந்தது தான் பந்தம்.
இப்போ அது என்னென்ன அதெல்லாம் நீ நீ கட்டி பிடிக்கிறது அது சம்மந்தமே இல்லை, நீ விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு விட்ட வாட்டி அப்போ அது என்ன ஆயிடுச்சு, ரெஸ்பான்ஸ் இல்லாமல் போயிடுச்சு, கண்டுக்கு கேப்பாரத்து போயிடுச்சுன்னு சொல்லணும். போயிட்டு நான் பாட்டு செய்ய வேண்டிய வேலையை செய்ய ஆரம்பிச்சேன்னு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுது. ஒரு 3 மாதத்தில் நம்ம என்ன ஆயிடுறோம், பர்ஃபெக்டாக நான் மட்டும் சிங்கிளாக ஏற்காடுக்கு தனி காரில் மேலே போய் யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவலாக போய் நிற்கிறேன். மேலே இருக்கிறதே இந்த சேருராயன் கோயில் மேலே தான் இருக்குது லேட்டாக. அங்கே உள்ள நாமளே அது ஏற்காடு போகிறதுங்கிறது கொஞ்சம் டர்னிங் பாயிண்ட் பெண்டில் அதில் நம்ம இண்டிவிஜுவலாக போகிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு என்ன தோணுது, போய் நம்ம இருந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம், யூ ஆர் அச்சீவ்னு சொல்லிக்கலாமா சொல்லிக்கூடாதா? இப்போ மனசில் என்னென்ன வந்துச்சு, மனசில் நல்லா வந்துச்சா, நீ சூப்பராக கார் ஓட்டிடுவேன் பிரமாதமாக ஓட்டிடுவேன்னு வந்துச்சா? இல்லையே. மனசில் வந்தது பூரா நெகட்டிவ் சமாதி வரலும் போச்சு. நாம் அதை கண்டுக்காம நாம் என்ன வேலை செய்யணுமோ, அதாவது என்னென்னா மனசை அப்படியே புறக்கணிச்சிட்டு வெளியில் அறிவை வச்சு செயல் செய்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த செயல் செய்ய முடிந்ததா முடியலையா? அப்போ நம்மளாலையும் செய்ய முடியுமா முடியாதா? செய்யலாமா செய்யக்கூடாதா? அப்போ புறத்தில் நம்ம வெளி உலகத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறலாமா மாற முடியாதா? அப்போ என்னென்ன மிஸ்டேக்குன்னு நம்மளுதே தெரியுமா தெரியாதா? எனக்கே தெரியும், நான் சோம்பேறிங்கிறது நமக்கே தெரியுமா தெரியாது. சோம்பேறியாக இருக்கிற நான் சுறுசுறுப்பாக மாற வேண்டியது நானா இல்லை வெளியில் யாராவது சொல்லி மாறணுமா? நாம் தான் மாறணும். என்னை வெறும் கருங்கல்லாம் இருக்கிறத இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த ஒரு சிலை அதுவே அடித்து பண்ணிக்குமே, அதுக்கு என்னமோ ஒரு பேர் சொல்லுவாங்க, எனக்கு கல்கின்னு அதுக்கு வரும் பேர் சொல்லுவாங்க, எனக்கு செக்குன்னு தெரில. ஒரு கருங்கல் இருக்கும், அதே கைப்பிடி வச்சு இந்த இது வச்சு சுற்றியில் அடித்து என்ன பண்ணிடும், தேவையில்லாத பகுதியை எடுத்த வாட்டி அது என்ன ஆகிடும், அழகான சிற்பமாக மாறும். சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அது மாதிரி இந்த மனசை ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் செயலில் நம்ம ஒழுக்கமாக என்னென்ன பர்ஃபெக்டாக செய்யணுமோ செஞ்சால் 80 மார்க் வாங்குவோமோ வாங்க மாட்டோமா? அவனை போய் பாருன்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அவ்வளோதான். இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போ வெளியில் செய்ய வேண்டிய ஏன்னா இப்போ என்னென்னா புறம்னு வந்துட்டால் வேலைக்கு முக்கியத்துவமாக மனசில் இருக்கிற என்ன உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா? மனசில் எப்படி கூட வந்துட்டு போட்டோம், அதை பற்றி டோன்ட் கேர். ஏன்னா அங்கே தப்பு ரைட்டு அதெல்லாம் எதுவுமே அங்கே கிடையாது. அது இதை கூட காமிக்கலாம். அது வந்ததை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எப்படி கூட வந்தாலும் நான் அதுக்கு என்ன பண்ணலாம், வெளியில் எனக்கு எது நல்ல செயல் தப்பு செயல் எனக்கே தெரியுமில்ல, நல்ல செயலோ எது எனக்கு வளர்ச்சிக்கு என்னுடைய தொழில் வளர்ச்சிக்கோ எந்த வளர்ச்சிக்கு எனக்கு எதுனாலும் சரி அதுக்கான டெவலப்மெண்ட்டை யார் செய்யணும்? இதை வச்சு எனக்கு தெரியலன்னா நான் என்ன பண்ணலாம், தெரிகிற இடத்துல இப்போ எனக்கு டிரைவிங் தெரியாது, என்ன பண்ணலாம், ஒரு டிரைவிங் ஸ்கூல் போய் சேரலாம், அவங்க சொல்லி தருவாங்க, கற்றுக்கலாம். முதல்ல பார்த்தாக்கா கை கால் எல்லாத்தையும் வச்சு ஓட்டணுமானா அப்படியே பிரமிப்பாக இருக்கும். டிரைவிங் ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த கையில் கிளச்சான், இந்த கையில் ஆக்சிலேட்டரான், இது இந்த காலில் பிரேக்கான், இதுவான், இந்த கண்ணாடியை பார்க்கணுமா, பின்னாடி வர்ற கண்ணாடியை பார்க்கணுமா, ஓவர்டேக் எடுக்கணும்னா பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு இதாக இருப்போம். கிட்டத்தட்ட கொஞ்ச நாள் பழக அது என்னவா மாறிடுது, அந்த டிரைவிங்கிற விஷயமே என்னுடைய ஒரு பார்ட்டாக மாறி போனதுக்கு பிறகு நம்ம எப்படி ஆயிடுறோம், ரொம்ப கூல் டவுனாக கார் ஓட்டுறோம். கார் ஓட்டிக்கிட்டு பாட்டு கேட்டு போகிறோம், பக்கத்தில் உட்காந்து நமக்கு ஸ்நாக்ஸ் தராங்க, சாப்பிட்டுக்கிட்டு ஓட்டுறோமா ஓட்டலையா? அப்போ கார் ஓட்டுறங்கிற செயலே என்னவாயிடுச்சு, நம்மளோட இன்பில்ட்டாக மாறின மாதிரி மாறி போச்சா இல்லையா? ஒரு முதல்ல பார்த்தா பூதாகரமாக இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமான்னு தெரிஞ்ச விஷயம் இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ என்னன்னாங்க எங்கேயாவது ரிலாக்ஸாக போகணுன்னா காரில் போகணுங்கிற அளவுக்கு அப்படிங்கிற அளவுக்குலாம் மாட்டி. ஒன்றும் இல்லைங்க, ஒரு சிம்பிளாக டிரைவ் 4 பேர் போய் ஜாலியாக போயிட்டு வந்தாவே ஜாலியாக இருக்குதுன்னு சொல்கிறோம்னா அது என்ன விஷயம்? இப்போ ஒரு பெரிய பாதிப்பாக இருந்த விஷயமே மாறுற அளவுக்கு மாறி போயிடுச்சா இல்லையா? இதுதான் எவ்வளோ நெகட்டிவாக இருந்தாலும் நம்மளால் என்ன செய்ய முடியும், பாசிட்டிவாக தேவையான செயல்களை செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? ரைட். இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். சிவமணி கூட காத்தால சொன்னார், நாங்கள்லாம் மேடை பேச்சாளர்கள் இல்லை. மேடை பேச்சாளர்களா?
இப்போ சுகி சிவம் அவங்க இவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க பெரியவங்க. அவங்கள மாதிரி ஸ்பீச்சர்ஸா நாங்கள்? ஸ்பீச்சர்ஸா? நான் இப்படி பேசணுன்னா நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது, நிஜமாக தெரியாது. இப்போ இங்கே கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும் வச்சுங்க. மற்றபடி தனிப்பட்ட முறையில் ஒருத்தவங்களுக்கு இவங்கெல்லாம் இப்படி பேசுவானாங்கிறது நிறைய பேருக்கு என்னது தெரியவே தெரியாதுங்கிறது தான் உண்மை. ரைட்டா? அப்போ என்ன அப்படின்னா, முதல்ல இப்போ நான் பேசுகிறதுல உங்களுக்கு ஈஸியாக உங்களோட நான் புரிகிற மாதிரி பேசுகிறேன் தானே? புரியுது தானே? அது ஏதாவது நடுங்கி உதறி டென்ஷனாகி பேசுகிற மாதிரி இருக்கா, இல்லை அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக பேசுகிற மாதிரி இருக்குதா? கேஷுவலாக பேசுகிற மாதிரி. என்னுடைய ஒரிஜினல் கேரக்டர் அதுதானா? தெரியல. நடுங்கோ நடுங்கி உதறோ உதறி இப்படி எதிர்ப்பு இருக்கிற யாரையும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, பார்த்து கூட பேச முடியாது. நம்மளை என்ன பண்ணுவாங்க, அப்படி இருந்தால் நம்மளை வந்து நீ கொஞ்சம் பேசு 5 நிமிஷம் சொல்லி அதிலே ஒன்று தூக்கி விட்டாங்கன்னா, ஏற்றி விட்டாங்கன்னு வச்சுக்கிங்க, என்ன ஆகிடும், கட்ட கட்ட கடன்னு உதற ஆரம்பிச்சிடும். கை காலெல்லாம் வேர்த்துரும், தொண்டெல்லாம் கட கட கடன்னு அடித்து டைப் அடித்து எல்லாம் அப்படியே என்ன உள்ள அப்படி கவ்வி பிடிச்சிக்கும். எந்த வேலையும் நம்மளால் சரியாக செய்ய முடியாது. கையெல்லாம் வேர்த்து போனது தெரியக்கூடாதுன்னு என்ன பண்ணுவோம், பேண்ட்டுக்குள்ளே கை விட்டுக்கிட்டு அப்படியே நிற்கிறது. இப்படி தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்பையும் மீறி அங்கே பேசணுன்னா ஒருத்தரை கூட எதிர்ப்புற பார்க்குறதுங்கிறதெல்லாம் சான்ஸே கிடையாது. கண்ணை மூடிக்கிட்டு இங்கே என்ன பதிவு மனப்பாடம் பண்ணமோ அதை என்ன பண்ணுவோம், கொட 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 கொடன்னு வாந்தி எடுக்காத வரையும் கொட்டி முடிச்சுட்டு அப்படின்னு போய்ட்டு டபால்னு உட்காந்துக்கிறது. டேய் என்னடா பண்ணுற, வந்த கொட்டின போயிட்டேங்கிற மாதிரி தான், இப்படி தான் இருக்கும்ட்டா. அப்புறம் இப்போ நம்ம வந்து மறுபடியும் இதே அண்டர்ஸ்டாண்டிங்கை புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நமக்கு வந்து கருத்துலாம் என்ன சொல்லணுங்கிறது நமக்கு இப்போ புரியுது. அதை எப்படி டிஸ்பிளே பண்ணணுங்கிறத நாம் எதை வச்சு யூஸ் பண்ணி செய்யணும்? சூப்பர். அறிவை பயன்படுத்தி தான் எப்படி சொன்னால் கேட்குற எல்லாருக்கும் ஈஸியாக அந்த விஷயம் புரியும் அப்படிங்கிறது தான். அதுக்கு எதை யூஸ் பண்ணணும், மனசை பயன்படுத்தணுமா அறிவை பயன்படுத்தணுமா? அறிவை யூஸ் பண்ணி தான் எளிமைப்படுத்தணுங்கிறது, சிம்பிளிஃபை பண்ணுறதுங்கிறது எதை யூஸ் பண்ணி பண்ணுறோம்? ஒரு மேட்ரு, கஷ்டமான மேட்ரை சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறதுக்கு பேர் என்ன? அறிவு யூஸ் பண்ணி தான் அதை வந்து எளிமைப்படுத்துகிறோம், எளிமைப்படுத்தி தான் சொல்கிறோம். ஓகேவா? அப்போ நமக்கு என்னென்னா என்ன சொல்லணுங்கிறதெல்லாம் தெரியுது, ஆனால் எது தடையாக இருக்குது? உதறல், பதட்டம், நடுக்கம், வேர்த்தல், விறுவிறுத்தல், இதெல்லாம் தானே பிரச்சனைக்குரிய விஷயம். இதுவா இல்லை நான் சொல்லணும்னு நினைக்கிற மேட்ரா? சொல்லணும்னு நினைக்கிற மேட்ரு எனக்கு தெரியுது என்ன சொல்லணும்னு, ஆனால் எனக்கு சொல்ல விடாமல் தடுக்கிறது எது? எதிர்மறையான மன ஃபீலிங்ஸு, இதெல்லாம் தான் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. ஓகேவா? இப்போது இதெல்லாம் நேச்சுரலாக இன்வாலண்ட்ரியா வாலண்ட்ரியா? இதை என்னால் சரி பண்ண முடியுமா? இதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்போ என்ன பண்ணேன், ரெஸ்பான்ஸ் பண்ண தேவையில்லைன்ட்டு என்ன பண்ணிட்டோம், விட்டாச்சு. ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் விட்டாச்சு தான். அப்போ என்ன ஆச்சுன்னா, அப்பயும் அந்த பதட்டம் லைட்டாக இருந்தால் கூட அதை நம்ம என்ன பண்ணல, கண்டுக்காமல் நான் என்ன சொல்ல வரனோ அதில் என்னுடைய ஃபோக்கஸை என்ன பண்ணிட்டேன், என்ன மேட்ரு சொல்லணும், எப்படி சொன்னால் அவங்களுக்கு ரீச் ஆகும், அவங்களுக்கு ஈஸியாக கம்யூனிகேட் ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணணும். இப்போ நம்ம ஒன்ஸ் சொல்லும் போது அவங்களுக்குள்ள அது என்ன ஆயிடணும், அப்படியே போய் ரீச் ஆகிடணும். அதுக்கு நாம் எப்படி சொன்னால் ரீச் ஆகும் அப்படிங்கிறதுக்கு நாம் எடுக்கிற எதை வச்சு எடுக்கிறோம், அறிவை பயன்படுத்தி தான் எடுக்கிறோம். அப்படின்னா புரியுதா உங்களுக்கு? இப்போது ஒரு நடுங்கி உதறி இருந்த ஒரு விஷயம் இவ்வளோ ஃப்ளூவென்ஸாக பேசுகிற அளவுக்கு எது மாற்றிருக்குது? அறிவுன்னா எது முதல்ல ஃபண்டமெண்டலாக பார்ட்டியே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுச்சு? ஏன்னா அப்படி புரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு தெரியும். பார்ட்டியே என்ன பண்ணுச்சு, பார்ட் பி என்ன பண்ணுச்சு. அப்படின்னு இப்போ என்னென்னா இதுதான் உள்ளுக்குள்ளே வர்ற உதறல் நடுக்கம் அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, இந்த அறிவு கண்டுக்கு தேவைன்னு புரிஞ்சிக்கிறது என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறது பார்ட்டியே. அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன எக்ஸ்டர்னலாக வெளி உலகத்தில் என்ன வேலை செய்யணுமோ அதை செய்கிறது தான் பார்ட்டி. அப்படின்னா உங்களுக்கு புரியுதா? அந்த டிரைவிங்க்கும் அதுதான், இதுக்கும் இதுதான். நம்மள எத்தனையோ பேருக்கு எவ்வளோ திறமைகள் இருக்குது, ஆனால் மேடை ஏறி சொல்லணும்னா என்ன பண்ணிடுறோம்,
ஹைட்லாம் வேணாங்க, சொல்கிறோமா சொல்லியா என்ன தடுக்குது நம்மள? அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான், நான் ஏதோ உடறி விடணும், நம்மளை பற்றி நம்மளே தான் பிரச்சனை. அப்படி தானே? வேறு ஒன்றுமே கிடையாது. நம்மளை பற்றி நம்மளே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிறது தான் பிரச்சனை. இப்போ பேசுகிறவங்களாம் சரியாக பேசுகிறானா, சரியில்லாததான் பூரா பேசுகிறாங்க. நமக்கு தெரிஞ்ச மாதிரி பேசலாமா, அதில் என்ன கஷ்டம்? அதில் ஒன்றும் தயக்கமே இனிமேல் தேவையில்லை. இன்றைக்கி இருந்து நீங்கள் உங்கள் தயக்கங்கள்லாம் என்ன பண்ணிடலாம், தயவு செஞ்சு தூக்கி எறியணும். அதுக்கு மேலே இப்போ நான் சொன்னேன், காத்தாலே உங்ககிட்ட சொன்னேன், நம்ம அணுகுமுறை எப்படின்னா தோல் மேலே கை போட்டு மாப்பிள்ளை வாடா அப்படின்னு சொல்லி பேசிக்கிற மாதிரி ஒரு அணுகுமுறைன்னு உங்ககிட்ட சொன்னேன். அப்படிப்பட்ட ஒரு நண்பர்கள்கிட்ட தான் என் மனசில் இப்படிலாம் ஒரு பிரச்சனை இருக்குப்பா, இதுக்கு எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு சொல்லுன்னு நீங்கள் கேட்க முடியுமா, இல்லை ஒரு வாத்தியார்கிட்ட போய் கேட்பீங்களா? அந்த மாதிரி ஒரு நண்பர் தான் நாங்கள். தொடர்ந்து உங்களுக்கு புரியுதா? நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ என்னங்கிற பாடத்தை உங்களுக்கு என்ன பண்ணியாச்சு, சொல்லியாச்சா? இதை நீங்கள் உங்களுக்குள்ளே புரிஞ்சிருக்கிறீங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இனி உங்களுக்குள்ளே ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குமா இருக்காதா? எல்லாத்துக்குள்ளேயும் ஏதோ ஒரு ப்ராப்ளமேட்டிக்ஸ் இருக்கும். அதை இதில் எது அகம் எது புறம் அப்படின்னு முதல்ல நம்ம பிரிக்கணுமா பிரிக்க வேண்டாமா? எது அகம் எது புறம், பார்ட் ஏ என்ன பார்ட் பி என்னன்னு பிரிக்கணும். எது மனோவியல் பகுதி, சைக்காலஜிக்கல் பார்ட், எது ஃபிசிக்கலாக செயல்பட வேண்டிய பகுதி அப்படின்னு பிரிக்கணும். புரிஞ்சுதா? அப்போ என்னன்னா, மனோ ரீதியான பகுதிக்கு நம்ம என்ன பண்ணிடணும், ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் ஃபிசிக்கலாக செய்ய வேண்டிய பகுதிக்கு அறிவை ஃபோக்கஸ் பண்ணி செயலை செஞ்சால் இப்போ தப்பாக போனால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அது சரியாகுமா ஆகாதா? முதல்ல தப்பாக கூட போயிட்டு போட்டோம், தவறு இல்லை. இப்போ எடுத்தோடனே எல்லாருமே முதல் நாளே நீங்கள் எடுத்தோடனே எல்லா வேர்டும் எழுதிட்டீங்களா? ஏபிசிடியே தப்பாக போட்டு பிறகு தான் ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் எழுதி, அப்புறம் பெரிய வேர்ட்ஸ் எழுதி, அப்புறம் சொல்லவே எழுதி, அப்புறம் ஸ்பீடாக எழுதி, இத்தனையும் அது ஒரு நாளில் நடந்ததா? இல்லை. இப்போ இன்னும் கூட உங்களுக்கு சொல்லலாம், இப்போ ஒரு பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு இங்கிலீஷ் நமக்கு கஷ்டம், ஒரு 2 பேஜ் எழுதணும்னா நமக்கு ஃபஸ்ட் எழுதும்போது எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகுச்சு. ஒரு தோராயமாக சொல்கிறேன், ஒரு 2 பேஜ் எழுதுறதுக்கு 3/4 மணி நேரம் ஆகும். இதை தான் ஒரு 45 நாள் டெய்லி 2 பேஜ் எழுதுறதுன்னு எழுதுறீங்க. 45ஆவது நாள் எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? 3/4 மணி நேரமாக இருந்தது 1/4 மணி நேரத்துலேயே முடிஞ்சிடும். அப்படின்னா அது எவ்வளோ ஈஸியாக எப்படிலாம் எழுதலாங்கிறது எது சொல்லியிருக்குது? அறிவு முடிவு பண்ணி இதை எழுதணும்னு முடிவு பண்ணோடனே மனசு அதுக்கு என்ன போயிடுச்சு, கூட சப்போர்ட்டாக இணைஞ்சு எல்லா எனர்ஜியும் கொடுத்து அந்த வேலையை 3/4 மணி நேரத்து வேலையை முதல் நாள் 3/4 மணி நேரம் மலப்பாக தோணுன வேலை இப்போ என்ன ஆயிடுச்சு, 15-10 நிமிஷத்தில் ஈஸியாக முடிக்கிற மாதிரி மாறி போயிடுச்சா? மாறுதில்லை. அப்போ இந்த அறிவு உள்ள 0, வெளியே ஹீரோ. கரெக்டா? இவரை ஹீரோ ஆக்கிடுங்க, உள்ள 0 ஆக்கிடுங்க, வெளியே இவரை ஹீரோ ஆக்கிடுங்க. உள்ள இவர் என்ன, எந்த பக்கமும் நவர முடியாது, செக் வச்ச ராஜா தான். எங்க மனசுல அறிவோட பகுதி, அவ்வளோதான். வெளியில இவர் தான் கிங். ரைட்டா? இதெல்லாம் புரிஞ்சுதா? சரி, இன்னும் ஒரு 2-3 உதாரணங்கள் பார்க்கலாமா? சரி, இப்போது ஒரு தம்பி இங்கே கேம்புக்கு வந்தார். சார், நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. ஆனால் பாருங்கள், என்னால் சரியாக படிக்கணுங்கிறது தான், படித்து வேலைக்கு போகணுங்கிறது தான் என்னுடைய எய்மே, அதுதான் கோல், அதுதான் அப்படின்னு நினச்சி தான் படிக்கிறேன். ஆனால் என்னால் ஒழுங்காக படிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாப்புல. நான் என்ன சொல்கிறேன், சரிப்பா, உனக்கு படிக்கிறதுக்கு தடையாக இருக்கிறது என்னப்பா? இப்போ ஏதோ ஒரு விஷயம் படிக்கிறதுக்கு தடையாக இருக்கிறதுனால தான் நான் படிக்க முடியல. என்னப்பா உனக்கு படிக்கிறதுக்கு தடையாக இருக்குதுன்னா, அதான் சார் என்னென்னு எனக்கு தெரில சார், ரொம்ப எப்போ பார்த்தாலும் மைண்டு டிஸ்ட்ராக்ஷனாகவே இருந்துக்கிட்டு இருக்குது, ஃபோக்கஸே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னார்.
அப்படின்னா என்ன அர்த்தம்னா மனசு வெளியே போயிட்டு இருக்குது, அந்த படிப்பு மேலே கவனமே உள்ளே குவிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் அவருடைய மீன். சரி, நான் என்ன சொன்னேன், கையில் பார்த்தா இவ்வளோ பெரிய ஃபோன் வச்சுருந்தாரு. நான் என்ன, தம்பி இந்த ஃபோனு உங்களுதா அப்படின்னு. ஆமாம் சார். சரி, இந்த ஃபோனு நீ ஒரு ஈஸியான ஒரு ஐடியா சொல்கிறேன், இந்த ஃபோன் நீ எவ்வளோ நேரம் நீ பார்க்குற அப்படின்னு கேட்டேன். தெரியல சார் அப்படின்னாரு. சரி, நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா, நீ இன்னையிலேருந்து 1 வீக் டைம் எடுத்துக்கோ. நீ காத்தால் கண் முழிச்சதுலேருந்து ராத்திரி படுக்கிறதுக்குள்ள இந்த ஃபோன் ஸ்க்ரீனை எத்தனை வாட்டி ஆன் பண்ணுற, எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுற, எவ்வளோ நேரம் கழித்து ஆஃப் பண்ணுற அப்படிங்கிறத ஒரு டேட்டா எடு அப்படின்னு, ஒரு ரெக்கார்டு எடு அப்படின்னு சொன்னேன். ஒரு வாரத்துக்கு உனக்கு வேலை வந்து இப்போ இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறது அதெல்லாம் விட்டுரு. இப்போ என்னென்னா நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லை படிக்க முடியாமல் நம்ம கோல் என்னன்னு எனக்கு தெரியுது, அதை செய்ய முடியாமல் எனக்கு ஏதோ ஒன்று தடுத்துக்கிட்டு இருக்குது, என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கணும்ப்பா, நீ என்னன்னு பாருன்னு சொன்னேன். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு வாரம் ரெக்கார்டு எடுத்துட்டு சொன்னார், எவ்வளோ நேரம், 8 மணி நேரம் ஃபோனில் இருக்கிற சார்னு சொன்னார். சரிண்ணே, சரி, மொத்தம் எவ்வளோ மணி நேரம் தம்பி நமக்குன்னு கேட்டேன். எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு தூங்குறது? 7-8 மணி நேரம் வச்சுக்கலாம். 7 கழிச்சிட்டே மீதி எவ்வளோ நேரம்? 16 மணி நேரத்தில் ஃபோன் பார்க்குற 8 மணி நேரத்தை கழிப்போம். மீதி ஒரு அது 6-7 மணி நேரம் தான் இருக்கும். அதில் சாப்பிட்றது, குளிக்கிறது, என்னுடைய அத்தனை வேலைகள் நான் எதில் செஞ்சுக்கணும், அதில் செஞ்சுக்கணும். அதில் தான் என்ன பண்ணணும், படிக்கணும். நான் குளிச்சிக்கணும், எல்லாம் பண்ணிக்கணும், இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அதுலேயே தான் என்னுடைய கோலுக்கு நான் செலவிடுற நேரத்தையும் அதுக்குள்ளே தான் செஞ்சுக்கணும். அப்படின்னா உங்களுக்கு புரியுதா? அப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, கோல் செட் பண்ணிட்டார், அதில் குழப்பம் இல்லை. அதுக்கு என்ன பண்ணல, அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் அவர் ஏதோ பண்ணிட்டு இருக்கார். அப்படின்னா உங்களுக்கு புரியுதா? இப்போ நம்ம சொல்லியாச்சு. இப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். நீ வந்து உன்னுடைய கோலுக்கு தான் முதன்மை தரமான முக்கியத்துவத்தை, இம்பார்ட்டன்ஸை நீ கொடுக்கணும். இப்போ நீ வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி போகிறது தான் உன்னுடைய அல்டிமேட் எய்ம் அப்படின்ட்டா, நீ வந்து உன்னுடைய நேரத்தை ஃபோன்லேயே செலவு பண்ணிட்டு போவியா, இல்லை படிக்கிறதுக்கு முதன்மையான தன்மையை கொடுப்பியா அப்படின்னு. 8 மணி நேரத்தை நீ என்ன பண்ணிடணும், ஃபோன் பார்க்குற 8 மணி நேரத்தை எது கொடுக்கணும், படிக்கிறதுக்கு கொடுக்கணும். ஃபோன் வந்து பிரைமரியா செகண்டரியா? அது என்ன, நீ வாட்ஸ்அப்பில் தான் பொழுதுங்க பாய் தான் போட போகிற, வேறு என்ன செய்ய போகிற, வேறு ஒன்றும் செய்ய, வீடியோ பார்க்க போகிற, இது தவிர வேறு ஆக்கப்பூர்வமாக ஒரு வேலையும் கிடையாது. ரொம்ப கம்மி. யூஸ்ஃபுல்லாக செய்கிறது 10 நிமிஷம் வேலை தான், யூஸ் இல்லாத வேலையை தான் 2 மணி நேரம் செய்கிறோம். இவ்வளோதான். ரீல்ஸ் பார்க்குறது தான் வேலை தான் நடக்குதுன்னு வச்சுக்கோம். அப்போ அவர்கிட்ட சொன்னாட்டி 8 மணி நேரம் படிக்கிறதுக்கு செஞ்சுட்டு அந்த இடையிடையில கேப் விடுவில்லை, அப்போ சற்று நேரம் ஃபோன் பார்த்துக்க, தப்பு கிடையாது. ஃபோனுக்கு எதிர்ப்பு சொல்லலை. முதன்மையான முக்கியத்துவம் ஃபோனுக்கா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கா, இவ்வளோதான் பாயிண்ட். இதை இந்த ஆள் தூக்கி பிரைமரி ஆக்கிடு, இந்த ஃபோனை செகண்டரி ஆக்கிக்க, இதில் இருக்கிற கேப்பில் மட்டும் இதை பார்த்துக்க, இதை ஃபஸ்ட் ஆக்கிக்கோன்னு சொன்னேன். அப்போ அவருடைய படிப்பு எப்படி ஆகும்? படிப்பு சூப்பராக வரும். நல்லா படித்தா நல்லா அதுக்கான ஸ்கோப்புக்கு வாய்ப்பு நிறைய கிடைக்குமா, கிடைக்காது. அப்போ அவர் என்ன பண்ணணும், ஃபோனை 2ஆம் பட்சமாக தள்ளி வச்சுட்டு இருக்கிற நேரத்தில் முதன்மையான தன்னுடைய செயலுக்கு மாற்றிக்கிட்டாருன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அவருக்கு வேலை கிடைக்குமா, கிடைக்காதா? இப்போது புரியுதுங்களா? இப்போ நான் வந்து என்னை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றிக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? என்னோட அறிவோட பொறுப்பு. நானும் என் அறிவும் ஒன்று தானே, நான் தான் என்னை சரி பண்ணிக்கணும். உங்களுக்கு புரியுதா? இப்போ இந்த ஒரு மாணவனுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னேன். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து இது இல்லை, எல்லாமே ரியலிட்டிக்காக ஒருத்தர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணால் தான் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். இன்னொன்று சொல்கிறேன். இந்த விண்டு மில்லாம் பார்த்துருக்கீங்களா? அதில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு விண்டு மில்லை சூப்பர்வைஸ் பண்ணிகிட்ருக்காரு ஒருத்தர். அவர் என்ன பண்ணுறாங்க, நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி அதில் வந்து 14 kVA, அதுக்கு ஏதோ ஒரு கணக்கு இருக்குது. அது வந்து அவ்வளோ அந்த கரண்ட் எடுத்தாங்கன்னா அது வந்து பெரிய நல்ல அச்சீவ்மெண்ட்டுன்னு வச்சுக்கிங்களேன். அவ்வளோ கரண்ட் உற்பத்தி பண்ணாங்கன்னா பெரிய அச்சீவ்மெண்ட். அதுக்குன்னு சொல்லி கம்பெனி வந்து அவருக்கு வந்து நீ நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கோல்டு மெடல் அவருக்கு கொடுக்குறாங்க. நல்ல சிறந்த மாதிரி கரண்ட்டை இது பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க. அவர் கோல்டு மெடல்லாம் வாங்கிட்டு சந்தோஷம் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, பரவாயில்ல நீ நல்லா
திறமையாக இது பண்ணுறதுனால உன்னை வந்து ப்ரமோஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நீ இப்போ வந்து ஒரு விண்டு மில் பார்த்தையில நீ வந்து 10 விண்டு மில்லை பார்க்குற ஒரு சீனியர் போஸ்ட்டுக்கு ஒன்று என்ன பண்ணுறோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னு சொல்லி பண்ணிவிட்டு தமிழ்நாட்டில் இருந்தவரை ஆந்திரா பக்கம் எங்கேயோ தூக்கி என்ன பண்ணிட்டாங்க, போட்டாங்க. இவர் போயிட்டார். இவருக்கு ஆந்திரா மொழி தெரியாது. நம்பூர் சாப்பாடு சாப்பிட்டு நல்லா இருந்த மனுஷனுக்கு அங்கே போன வாட்டி சாப்பாடு அவுட்டு. ஃபேமிலியோடு இருந்த மனுஷன் ஃபேமிலி விட்டுட்டு போனது என்ன ஆகிட்டார், தூரமாக போயிட்டார். போன உடனே இவருக்கு என்ன ஆகுது, ஒரு மில்லை வந்து ஆளுங்கக்கிட்ட எப்படிலாம் தட்டி கொடுத்து வேலை வாங்கணும்னு தெரிஞ்ச இவருக்கு ஒவ்வொரு விண்டு மில்லுக்கும் ஒரு மேனேஜர் இருக்கார். இப்போ அவருடைய வேலை என்ன, 10 மேனேஜரை சூப்பர்வைஸ் பண்ணி அவங்களுடைய மிஸ்டேக்கை சரி பண்ணி இப்போ ஒரு விண்டு மில்லை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்தாரோ அதே மாதிரி 10லையும் சேர்த்து எடுக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ப்ரொமோஷன் பண்ணி கம்பெனி உயர் பதவி அவருக்கு கொடுத்துருக்குது. ஆனால் அவர் என்ன ஆகிட்டார், சாப்பாடு சரியில்லை, குடும்பத்தை விட்டு வந்துட்டேன், ஃபேமிலி இதெல்லாம் ஒரே இதாக இருக்குது, இங்கே வந்து ஒரு மேனேஜர் கூட நாங்கள் என்ன பண்ண மாட்டேங்கிறோம், ஒரு விண்டு மில்லை எனக்கு பண்ண தெரியும், ஆனால் 10 எப்படி பண்ணுறதுங்கிற எனக்கு நாலேஜ் ஒன்றும் கேதரே ஆகலை அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணுறாரு, இவருடைய அவ்வளோ கோல்டு மெடல் வாங்கினவர் என்ன ஆகிட்டார், கொஞ்ச நாள் கம்பெனி வந்து நீ முன்ன போல வேலை பார்க்கல, நீ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி இவருக்கு லெட்ரு போடுது. இதுக்கு வந்து மெயிலெலாம் தகவல் கொடுக்கணும். என்ன பண்ணுறாரு, மெயில் வந்து ராத்திரி 2-3 மணி வரலாம் அடிச்சுக்கிட்டு இருக்கார். ஒரே டென்ஷனாக அந்த இதுக்கெல்லாம் ரிப்போர்ட் பண்ணுறதை அடிச்சுக்கிட்டு ஒரே தூக்கம் இல்லை, ஒரே இது என்னடா நரக வாழ்க்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை ராஜினாமா பண்ணிடலான்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் அப்புறம் நம்ம இதுக்கு வந்த ஒரு நபர் தான். அப்புறம் அவர் ஃபோன் பண்ணுறாரு, சார் இப்படி ஆயிடுச்சு சார், வாழ்க்கையே வெறுப்பாக இருக்குது சார், ரொம்ப என்ன குழப்பம் அப்படின்னு இருக்குது அப்படின்னாரு. சரி நீ கொஞ்சம் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டைம் இதுக்கு நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசும்போது சொன்னேன், ஒரு விண்டு மில்லை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுங்கிறது உனக்கு நல்ல நாலேஜ் இருக்கா இல்லையான்னு, நீ நல்லா பண்ணதுனால தான் உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கிறாங்க, கோல்டு மில்லு சும்மா தருவானா, சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணணுன்னு தான் கொடுக்குறான். ஒரு விண்டு மில்லை பண்ண தெரிஞ்ச உனக்கு 10 மில்லில் எப்படி அவங்ககிட்ட இருந்து அந்த ரிசீவ் பண்ணி அவங்கள எப்படி இது பண்ணணுங்கிற உனக்கு மேனேஜ்மெண்ட் தான் உனக்கு தெரியவே தவிர நீ மிஸ்டேக் கிடையாது, லாங்குவேஜ் மிஸ்டேக் கிடையாது, ஃபுட்டு சரியில்லாதால மிஸ்டேக். இதுக்கெல்லாம் என்ன வேணுமோ இப்போ உனக்கு உயர் பதவி கொடுத்துட்டாங்க, அதுக்கு தேவையான வசதிகள் கொடுத்துட்டாங்கல்ல, ஒரு சர்வெண்ட் வச்சுக்கோ, தேவையானது உனக்கு எப்படி நம்ம ஃபுட்டு பிடிக்கணும்னா நம்ம ஊர் ஃபுட்டே செய்ய சொல்லு, என்ன தேவையோ அதெல்லாம் நீ செஞ்சுக்கோ, சாப்பிட்டுக்கோ, ஃபேமிலி வேணுமா இவங்களையே வந்து அங்கே கூட்டு போய்க்கோ, எது உனக்கு சௌகரியமோ அதை நீ செஞ்சுக்கலாமா, செஞ்சுக்க முடியாதா, இதெல்லாம் செய்யலாமா செய்ய முடியாதா, இதெல்லாம் செஞ்சுக்க. நீ வந்து இப்போ என்னன்னா 10 விண்டு மில் இப்போ வந்து நீ ஒரு மேனேஜராக இருந்து ஒரு விண்டு மில் எப்படின்னு பார்த்த, இப்போ நீ டீல் பண்ண வேண்டியது எத்தனை மேனேஜரா, 10 மேனேஜரை நீ டீல் பண்ணணும். 10 மேனேஜருமே சரியில்லாமல் இருக்கிறானா அப்படின்னு பார்த்தா 10 மேனேஜரும் சரியா இல்லை. அதாவது ஒரு 4 மேனேஜர் என்ன பண்ணுறாரு, ஓரளவுக்கு நல்ல ஒழுக்கமாக ரெஸ்பான்சிபிளாக வேலை செய்கிறாங்க. 6 மேனேஜர் என்ன பண்ணல, சரியாக வேலை செய்யலை. நீ யார் கவனிக்கணும், இந்த 4 பேர் நல்லா வேலை செய்கிறவங்கள போய் சும்மா கை கொடுத்துட்டு சார் ரைட்டு நல்லா அவுட்புட் நல்லா பண்ணுறீங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்துடலாம். இந்த 6 பேர் இருக்கிறாங்கல்ல, இவங்களில் போய் ஒரு விண்டு மில்லு சக்ஸஸ்ஃபுல்லாக வராததுக்கு என்ன காரணம்னு உனக்கு தெரியுமில்ல. ஏன்னா ஒரு மில்லை ஒரு பார்த்தோட தானே ஆளுங்களை கையாளுற விதத்துலையோ எதுலையோ ஒன்று அவர் ஒரு மிஸ்டேக் பண்ணிகிட்டு இருப்பார் அந்த மேனேஜர், அப்படி தானே, அப்படினால தான் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வராமல் போகும். அதை என்னன்னு கண்டுபிடிச்சி இந்த 6 விண்டு மில்லையும் தனித்தனியாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கங்கிறத முதல்ல லிசன் பண்ணு. பிறகு அவங்களுக்கு அதை வந்து எப்படி புரிய வைக்கணுங்கிறத சொல்லு, எஜுகேட் பண்ணு. அவங்களுக்கு சொல்லி அவங்கக்கிட்ட பர்ஃபெக்டான ஆக்ஷன் பண்ணி அவங்ககிட்ட வெளியே எடுக்கிறதுக்கு சொல்லி கொடுத்து எடுக்க வைக்க வேண்டியது யாரோடைய பொறுப்பு. அதை சொல்லி கொடுத்தீங்கன்னா அவர் இப்போ சரியில்லாத மேனேஜர் வந்து பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சுன்னா சரியான கரண்ட் அவுட்புட் வந்துடும். இப்போ இந்த 6 பேரும் சரியாக செஞ்சுட்டாங்கன்னா 10 பேரும் சரியாக செஞ்ச மாதிரி இவருக்கு என்ன வந்துடும், பர்ஃபெக்டாக வந்துடும்ல. அவ்வளோதான். இதில் என்ன இப்போ டென்ஷன் அப்படின்னு சொன்னாட்டி அவர் இதுக்கு எவ்வளோ கோல்டு மெடல் வாங்கினவராக இருந்தாலும் இந்த விஷயத்தில் என்ன ஆகிட்டார், அப்சென்ட் ஆகிடுச்சு மைண்டு.
நான் சொல்கிறது புரியுங்களா? லைஃபே அவ்வளோதான், இனிமேல் ஒன்றும் வேலைக்கு எல்லாம் தூக்கி ஏறி அவ்வளோதான் அவுட் அப்படின்னு நினச்சவருக்கு பொறுமையாக எடுத்து இது இப்படி தானே, உனக்கு ஒரு மில்லில் வந்து இவன் சரியாக வேலை செய்யலைன்னா டே இதை வந்து இப்படி செய்கிறா, இப்படி செஞ்சால் அவுட்புட் நல்லா வரும்னு உனக்கு சொல்ல தெரியுமில்ல. அதே மாதிரி 6 சரியில்லாத 6 மட்டும் அங்கே என்ன மிஸ்டேக் பண்ணுறான்னு பார்த்து கண்டுபிடிச்சி அந்த மேனேஜர் கூட ஒரு ஐடியா கொடுத்து அதை சரியான அவுட்புட் எடுக்கிற வேலையை செய்யலாம்ல அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்ன வாட்டி இவர் கொஞ்ச நாள் என்ன ஆகிறாரு, இவருக்கு அவருக்கு தெளிவான என்ன பண்ணணுங்கிறது தெரியாதது தான் இப்போ மிஸ்டேக்கு. இப்போ என்ன பண்ணணுங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ என்ன பண்ணுறாரு, போய் அவங்களே ஆள் பண்ணிவிட்டு திரும்ப என்ன பண்ணுறாரு, 10 மில்லியும் இணைச்சி அதுலேயுமே இவர் என்ன ஆகிட்டாரு, சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுறாரு. உங்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னு புரியுதா? அப்போ என்னன்னா, நாம் இதை வந்து தெரியலன்னா தெரிஞ்சவங்கக்கிட்ட எங்கள் கூட கேட்டு நாம் இதை டெவலப் பண்ணிக்க வேண்டியது யாரோட டியூட்டி. நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம என்ஜினியரா, நம்மளால் வீடு கட்ட முடியுமா? நாம் என்ன பண்ணலாம், யார் நல்லா நீட்டாக கட்டுறாங்க, நல்ல காற்றோட்டம் வெளிச்சம் வென்டிலேஷன்லாம் கொடுத்து யார் கட்டுறாங்க, நம்ம ஒரு 10-20 வீடு பார்க்குறோம், ஒரு 20-30 என்ஜினியர்ஸ் பார்க்குறோன்னா அதில் யார் பெஸ்ட்டு, நம்ம பட்ஜெட்டுக்கு யார் நல்லா செய்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா அவங்கக்கிட்ட போய் பேசி நல்லா செய்கிற ஆளுங்க எல்லாருக்கிட்டையும் டிக்ளரேஷன் வாங்கிக்கிட்டு அவங்ககிட்டே பொறுப்பை ஒப்படைச்சிங்கன்னா அந்த வேலை நல்லா வருமா வராது? நம்ம வீடு கட்டணுமே நம்மளே என்ஜினியர் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. நான் சொல்கிறது நம்ம வேலை அதுவா, நமக்கு ஏதோ ஒரு வேலை இருக்குது, நமக்குன்னு ஒரு தொழில் ஏதோ ஒன்று இருக்குது, அதில் நம்ம என்ன பண்ணலாம், அதில் நம்ம எக்ஸ்பர்ட் ஆனால் போதும். எல்லாத்துலேயும் நம்ம எக்ஸ்பர்ட் ஆகணுன்ற அவசியம் இல்லை. எல்லா வேலையும் நம்மளே செய்ய முடியாது இல்லை, நம்ம தொழிலில் நம்ம எக்ஸ்பர்ட்டாக இருந்துக்கலாம். மீதிக்கு எது நல்லா யார் வேலை செய்கிறாங்களோ அவங்ககிட்ட என்ன பண்ணிடலாம், ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கலாமா எடுத்துக்கூடாது. அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம லைஃப்பை லேர்ன் பண்ணி நடத்த முடியுமா? முடியாது. அவ்வளோதான். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் ஜனவரி மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 31/1/2025 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 2/2/2025 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய www.sribhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள். 9992219065 முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.